ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே நன்றி, ஆவியானவரே, ஆவியானவரே உமக்கு நன்றி, ஆவியானவரே உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா. கர்த்தாவே நீ நல்லவர், 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 நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தேவாதி தேவனே நாங்கள் உம்மை துதிக்கிறோம், தேவாதி தேவனே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாதி கர்த்தரே நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். நீர் போதுமானவர், நீர் அதிசயமானவர். சர்வ வல்லவரே நன்றி, சர்வ வல்லவரே நன்றி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். வரவேற்கிறோம், வரவேற்கிறோம் ஆவியானவரே, வரவேற்கிறோம் ஆவியானவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ. உம் வல்லமையால் எம்மை நீரைத்து நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ. உம் வல்லமையால் எம்மை நீரைத்து எம்மை ஆளுகை செய்யும். ஜீவத் தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே. ஆலோசனை கர்த்தரே, நீராளுகை செய்யும். ஜீவத் தண்ணீர் நீரே, பெருங்காற்றும் நீரே. ஆலோசனை நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ. உம் வல்லமையா எம்மை நீரைத்து எம்மை ஆளுகை செய்யும். தொடர்ந்துள்ள நேரங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். எங்கள் முன்பதாக இருக்கிற கர்த்தருடைய பந்திக்காக நாங்கள் இப்பொழுதே ஆயத்தப்படுகிறோம். பழையவைகளை களைந்து போட்டு ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வந்திருக்கிறதினாலே உம்முடைய சாயல், புதிய சாயல் ஆண்டவரே, தெய்வீக சாயலை தரித்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யும். மாம்ச சாயல், இந்த உலகத்தின் போக்கில் இருக்கிற சாயல் ஆண்டவரே, அவைகளெல்லாம் நாங்கள் களைந்து போடுகிற ஒரு ஆராதனையாக இது இருக்கட்டும். எங்கள் சிந்தை புது சாயலை தரித்து கொள்ளட்டும். எங்கள் செவிகள் புதியவைகளை கேட்கட்டும். எங்கள் இருதயம் புதியவைகளை ஏற்றுக்கொள்ளட்டும். ஆண்டவரே, இன்று நீர் இந்த ஆராதனையில் எங்களுக்கு என்ன கற்றுத்தர விரும்புகிறீரோ, என்ன சொல்லித்தர விரும்புகிறீரோ, அதை நாங்கள் அணிந்து கொண்டு திரும்ப கர்த்தர் எங்களுக்கு உதவி
எங்கள் வஸ்திரங்கள் பழைய, எங்கள் நீதி அழுக்கான கந்தை ஆண்டவரை. உங்கள் சமூகத்துக்கு வரும்போது தான் நாங்கள் எங்களை குறித்து கண்டுபிடிக்கிறோம். எங்களுடைய பெருமை, கோபம், ஆண்டவரே கசப்பு, வைராக்கியம், பகைகள், ஆண்டவரே இருதயத்தில் ஒன்று, வாயிலே ஒன்று, இதெல்லாம் நாங்கள் களைந்து போடுகிற ஒரு ஆராதனையா இந்த புதிய மாதத்தினுடைய இந்த முதல் நாள் ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பத்தையும் சரீரத்தையும் ஆண்டவரை நாங்கள் புசிக்கும் போது, பானம் பண்ணும்போது எங்களுக்குள்ளே அந்த சாயலை நாங்கள் தரித்து கொண்டு செல்ல கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். எங்களுக்குள்ளே மனமாற்றம் வரட்டும் ஆண்டவரை. முழு சபை மனம் திரும்புதல் அடைந்த சபையா இருக்க கர்த்தர் உதவி செய்யும். இடத்துக்குள்ள இருக்கிற சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் யாரும் எதிர்த்து நிற்கிற ஆவி உள்ளவர்களாய் மாறக்கூடாது. இயேசுவின் நாமத்தில் அந்த பொல்லாத ஆவியை கடிந்து கொள்ளுகிற ஒரு ஏற்றுக்கொள்ளுகிற இருதயம், தாழ்மையின் இருதயம் ஆண்டவரே, தாழ்வின் சிந்தை எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும் ஆண்டவர். ஆசீர்வதித்த தார் தொடர்ந்து நாங்கள் செய்ய இருக்கிற எல்லா பகுதிகளையும் உடைய கரங்களில் அர்ப்பணித்து இயேசுவுக்கு எல்லா கனமும் மகிமையும் பிதாவுக்கு உண்டாகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களை கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். தொடர்ந்து பாடல்களை பாடுவோம், கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். நமக்கு முன்பதாக கர்த்தருடைய பந்தி இருக்கிறது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே மூழ்கி ஞான ஸ்நானம் பெற்றுக்கொண்ட எல்லாரும் அந்த பந்தியில் பங்கெடுக்கலாம். நமக்கு கடைசியில் தான் கர்த்தருடைய பந்தி இருக்கிறது. நீங்கள் பாடும்போது, கர்த்தரை ஆராதிக்கும் போது அதற்கு இப்பொழுதே நீங்கள் ஆயத்தமாகி கொண்டே பாட ஆராதிக்க உங்களை தயவாய் கேட்கிறோம். இது ஒரு வழக்கமான ஆராதனை என்று நினைத்து விடாதபடிக்கு ஒவ்வொரு நிமிடத்தையும் தேவ சமூகத்திலே நாம் அவருடைய சிந்தையாக நினைவாக இருந்து நாம் கர்த்தரை ஆராதிப்போம். கர்த்தருடைய பந்திக்கு நேராய் நம்முடைய முழு கவனமும் திரும்பட்டும். ஒரு புதிய சாயலை இந்த முதல் நாளிலே தரித்து கொள்ள, பழைய சாயலெல்லாம் ஒளிந்து போக கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. தொடர்ந்து சில பாடல்களை நாம் எல்லாரும் சேர்ந்து பாடி ஆண்டவரை ஆராதிப்போம். ஸ்தோத்திரம். மகிழ்வோம் மகிழ்வோம், தினமாக மகிழ்வோம், இயேசுராஜன் நம் சொந்தமாயினார். இந்த பார்தலத்தின் சொந்தக்காரர் அவர், எங்கள் உள்ளத்தின் சொந்தமானார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மகிழ்வோம் மகிழ்வோம், தினமாக மகிழ்வோம், இயேசுராஜனம் சொந்தமாயினார். மகிழ்வோம் மகிழ்வோம், தினமாக மகிழ்வோம், இயேசுராஜனம் சொந்தமாயினார். இந்த பார்தளத்தின் சொந்தக்காரரவர், இந்த உள்ளத்தின் சொந்தமானார். இந்த பார்தளத்தின் சொந்தக்காரரவர், இந்த உள்ளத்தின் சொந்தமானார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பார்தளத்தின் சொந்தக்காரரவர், எந்த உள்ளத்தின் சொந்தமானார். இந்த பார்தளத்தின் சின்னச்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். சின்னச்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து, ஜீவன் பெற்றுக்கொள்
ஒவ்வொருவரையும் சொந்தமாக்கின ஆண்டவர் நம்முடைய தேவனாயிருக்கிறார். சொந்தமானா அதனால எந்த சூழ்நிலை அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். என்னை நம்பியவர் அந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வே. என்னை நம்பியவர் அந்த ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த உலகத்திலே நாம் பெற்றிருக்கிற ஒரு உன்னதமான ஆசீர்வாதம். இந்த பாதளத்தின் சொந்தக்காரவர் இந்த உள்ளத்தின் சொந்தமானார். இந்த பாதளத்தின் சொந்தக்காரவர் அவர் வரும் நாளிலே என்னை காரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் வரும் நாளில் என்னை காரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் சமூகமதில் அங்கே மகிழ்ந்திடுவே. அவர் சமூகமதில் அங்கே ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. உணர்ந்து சொல்லுங்க பாப்பா. இந்த பாதளத்தில் இந்த பாதளத்தில் சொந்தக்காரர் அவர் வரும் நாளிலே என்னை காரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். கையை தட்டி எல்லாரும் சொல்லுங்க. அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே அவர் சமூகமதில் அங்கே ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே உலகத்திலே பெரிய பாக்கியம். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும். இந்த பாதளத்தின் சொந்தக்காரவர் இந்த உள்ளத்தின் சேர்ந்த பாடலாம். சொந்தக்காரவர் இந்த உள்ளத்தின். அல்லேலூயா. அவர் இருக்கிற இடத்தை யாருமே இந்த உலகத்துல தரவே மாட்டாங்க. அவர் இருக்கிற இடத்துல வெளிப்படுத்த ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு அவர் எங்கே சிங்காரோ அவருக்கு அருகிலே அமைத்து தருவதாக வாக்கு பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. பெரிய மேன்மை, எவ்வளவு பெரிய பாக்கியம் இருக்கிறதோ சமூகத்துல இருக்கிறதோ நமக்கு பெரிய பாக்கியம். அதுதான் நம்முடைய ரட்சிப்பினுடைய ஆசீர்வாதம். அந்த உலகத்துல நமக்கு நன்மை கிடைக்குதோ நடக்குதோ இல்லையோ, பணம்
வருதோ வரலையோ, சுகம் கிடைக்குதோ இல்லையோ, அதுக்கு மேலான மேன்மைய அவர் நமக்கு தந்திருக்கிறார். ஆமென், ஸ்தோத்திரம். முதல் தகப்பன், ஆதி தகப்பன் ஆதாம் தோற்று போனான். நான் சிலுவையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெயித்தார். ஜெயித்ததுனால அவரோடு நமக்கு பங்கு இருக்கிறது. இந்த அப்பமோ ரசமோ நமக்கு என்ன அடையாளத்தை காண்பிக்கிறது? அவர் சிலுவையில பட்ட பாடுகளில் எனக்கு பங்கு இருக்கிறது. அவர் பட்ட ஒவ்வொரு அடிகளிலையும் எனக்கு பங்கை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதனால பாடுகளை சகித்தால் அவரோட கூட ஆளுகையும் செய்வோம். ஹல்லேலூயா. கையை தட்டி அந்த ஆண்டவருக்கு நல்ல மகிமை செலுத்துங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. ஓ ரிபா ஷகலரி அந்து ரபா ரபானா ஷகலரி அந்த ரபா. அந்த இயேசுவை பார்க்கிற பாக்கியத்தையும் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். நித்தியமா மோட்ச வீட்டில் எப்படியாவது சேர்ந்துடணும், ஓரத்திலேயாவது சேர்ந்து இல்லையோ அந்த எல்லைக்குள்ளையாவது இருக்கணும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அந்த அனும நிலையத்துக்குள்ள பார்த்து அந்த உங்க நிலத்தெல்லாம் நீங்க அந்த இடத்துக்கு கொடுத்திருந்தாலுமே என் நில வர்றேன்னா விட மாட்டான். உள்ள போக முடியும். நமக்கு இருக்கிற பாஸ் இதுதான். ஹல்லேலூயா. அவருடைய ரத்தம், அவருடைய சரீரம், இதுதான் நமக்கு பாஸ். அவரால என்ட்ரி நமக்கு நிச்சயம். ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஒரு ஆமென் சொல்லுங்க. என்ட்ரி நமக்கு நிச்சயம். எந்த வேலை, எந்த பொசிஷன்றது தான் நமக்கு தெரியாது. என்ட்ரியே கேள்விக்குறியா யாரும் இந்த இடத்துக்குள்ளே இருக்கக்கூடாது. அப்படி ஒருவேளை இருந்தீங்கன்னா இந்த ஆராதனை முடிகிறக்குள்ளாடி ஒரு நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள போகிறோம். ரொம்ப நேரம் எல்லாம் ஆராதிக்க போகல, நான் ஆராதிச்சிருவேன். தேவ சமூகம், பரலோகம், கர்த்தருடைய பாடு, மரணம், இதை குறிச்சே யோசித்து தியானித்து கொண்டிருக்க ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. ஹல்லேலூயா. வச்சிருக்கிறவங்க எல்லாம் பால் பழம்லாம் கொடுத்துட்டு எல்லாரையும் உள்ள ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும், நித்தியமா மோட்ச வீட்டில். அல்லேலூயா. கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும், அல்லேலூயா. கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் இயேசுவின் ரத்தத்தாலே மீட்கப்பட்டு, வசனமாம் வேலியாலே காக்கப்பட்டு, இயேசுவின் ரத்தத்தாலே மீட்கப்பட்டு, வசனமாம் வேலியாலே கரைதிரை அற்ற பரிசுத்தரோடு, கரைதிரை அற்ற பரிசுத்தரோடு, ஏழையான் பொன் வீதியில்
எந்த நின் பாக்கிய வீட்டை நினைக்கையிலே என் உள்ளம் நன்றியால் எந்த நின் பாக்கிய வீட்டை நினைக்கையிலே அல்லேலூயா 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 வர்ணிக்க எந்த நாவு போதாதையா வர்ணிக்க எந்த நாவு போதாதையா இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தா போதும் மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும் இந்த இயேசு ராஜாவை நான் மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும் ஆஹா எக்காலம் என்று முழங்கிடுமோ ஏழை என் நாவல் என்று தீர்ந்திடுமோ ஏழை என் நாவல் என்று தீர்ந்திடுமோ அப்பா என் கண்ணீர் என்று துடைக்கிறாரோ அப்பா என் கண்ணீர் என்று ஆவலாய் எங்கிடுதே எனதுள்ளதே ஆவலாய் எங்கிடுதே எனதுள்ளதே இந்த இயேசு ராஜா நான் பார்த்தால் போதும் மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும் இந்த இயேசு ராஜாவை நான் மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும் நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும் நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும் அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும் பரிசுத்தர் கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும் இந்த இயேசு ராஜா நான் பார்த்தால் போதும் மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும் இந்த இயேசு ராஜாவை நான் எல்லாரும் இருக்கிற இடத்துல எழுமி நின்று என் உள்ளம் நன்றியால் நிறைந்திடுதே எந்த நின் பாக்கிய வீட்டை நினைக்கையிலே நமக்கு இந்த பூமியில ஒரு சொந்த கூடாரம் இருக்கிறது ஆமென் சிலருக்கு இல்லை சிலருக்கு அதுக்காக காத்துட்டு இருக்கிறீங்க சிலர் அதுக்காக விரும்பிக்கிட்டு இருக்கிறீங்க ஆமென் ஸ்தோத்திரம் இது ஒரு புறத்துல இருந்தாலும் ஆமென் கை வேலை அல்லாத ஒரு நித்திய வீட்டை அவர் இங்கு நிற்கிற ஒவ்வொருவருக்காகவும் அவர் ஆயத்தமாக்கி கொண்டிருக்கிறார் ஆமென் அவருடைய பாத்திரத்திலே பங்கு பெறுகிற அவருடைய மேஜையில பங்கெடுக்கிற நம்ம எல்லாருக்கும் ஒரு நித்திய பாக்கியம் இருக்கிறது ஆமென் அவர் கைப்பட ஆமென் அவர் கைப்பட நமக்காக ஒரு நித்திய கூடாரத்தை அவர் ஸ்தாபித்து கொண்டிருக்கிறார் அவர் உருவாக்கி கொண்டிருக்கிறார் ஆமென் என்னுடைய பிதாவின் வாசஸ்தலத்திலே பிதாவின் வீட்டிலே அநேக வாசஸ்தலங்கள் உண்டு என்று கர்த்தர் சொன்ன அந்த வாக்கை நினைப்போம் ஆமென் ஸ்தோத்திரம் நாம் வெறுமனே இந்த பூமிக்குரியவர்கள் மாத்திரமல்ல ஆமென் நம்மை கர்த்தர் அவருக்கு சொந்த ஜனமாய் மாற்றி இருக்கிறார் அவருக்கு சொந்தமானவர்களாய் கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார் எத்தனை பேர் நம்புறீங்க நம்ம வாழ்க்கையில அநேக நேரங்கள்ல இந்த பூமிக்குரிய காரியங்களை பிடித்து கொண்டே நம்முடைய பாதி வாழ்க்கை கழித்து விட்டோம் ஆமென் ஸ்தோத்திரம் ஒவ்வொரு நாளும் ஆமென் ஒரு நிமிடம் என்று இருந்தால் அதனுடைய 1% ஆமென் கர்த்தரை குறித்த சிந்தை நமக்கு வேண்டும் நித்தியத்தை குறித்த சிந்தை வேணும் 24 மணி நேரம் எனக்கு வேலை சம்பாத்தியம் புருஷன் மனைவி பிள்ளைகள் அது அல்ல ஆமென் ஸ்தோத்திரம் அதுக்கெல்லாம் ஒரு குறிப்பிட்ட வேலிடிட்டி இருக்கிறது ஒரு லிமிட்டட் பீரியட் இருக்கிறது ஆமென் ஸ்தோத்திரம் நமக்கு கொஞ்ச காலம் தான் இந்த பூமியில
ஆமென். ஸ்தோத்திரம். நமக்கு பலன் மிகுதியா இருந்தால் 80 வருடங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். ஸ்தோத்திரம். நம்ம இந்த பூமிக்குரியவைகளை யோசித்துக் கொண்டதா இல்லாதபடிக்கு கொலோசேயர் நிருபத்துல பவுல் சொல்லி இருக்கிறது போல இந்த பூமிக்குரியவைகளை மாத்திரம் அல்ல, மேலானதையும் நாடுங்கள் என்று சொல்லி இருக்கிறார். கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரை, எனக்கென்று நீர் வைத்திருக்கிற மேலானதை நோக்கி பார்க்கிற இருதயம் எனக்கு தாரும் ஆண்டவரே. என் கண்கள் பூமிக்குரிய காரியங்களை மாத்திரமே அல்லப்பா, மேலானதை தேடணும். என் கூட சேர்ந்த அந்த வார்த்தை எல்லாரும் சொல்லுங்க பாப்பா. நான் மேலானவன் ஆண்டவரே, நான் இந்த பூமிக்குரியவன் மாத்திரம் அல்ல. எல்லாருடைய லக்கம் இந்த பூமியில சாதிப்பது ஒன்றுதான். எனக்கு இந்த பூமியில சாதிக்கிறத போல இன்னொரு முக்கியமான பங்கு இருக்கிறது. அது நித்தியத்திலே மேலான வீட்டிலே ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் உள்ளம் நன்றியால் நிறைந்திடுதே, எந்த நின் பாக்கிய வீட்டை நினைக்கையில். இந்த வார்த்தை எல்லாரும் சேர்ந்து பாடுங்க பாப்பா. என் உள்ளம் எந்த நின் பாக்கிய வீட்டை நினைக்கையில். கைய உயர்த்தி அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். வர்ணிக்க எந்த நாவு போதா. சொல்லிருங்க, சொல்லிருங்க. வர்ணிக்க என் உள்ளம் நன்றியா நிறைந்திடுதே, எந்த நின் ஓ என் உள்ளம் நன்றியா. கை எப்படி உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். வர்ணிக்க இந்த நாவு போதாதையா, வர்ணிக்க இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். நித்தியமாம் மோட்ச வீட்டில் அல்லேலூயா, அல்லேலூயா. கூட்டத்தில் உங்க அழகான முகம் என் உள்ளத்தை அசைக்குது, உங்க அழகான குரல் என்ன தூக்கி நடத்துது, உங்க அழகான முகம் என் உள்ளத்தை அசைக்குது, உங்க அழகான நம்புறேன், இன்னும் நம்புவேன், நான் நம்புறேன், இன்னும் நம்புவேன், நான் நம்புறேன், இன்னும் நம்புவேன். என் நம்பிக்கை நீங்கதா. கையை உயர்த்தி சொல்லுங்க பாப்போம். உங்க அழகான முகம் என் உள்ளத்தை அசைக்குது, உங்க அழகான
குரல் என்ன தூக்கி நடத்துது. உங்க அழகான முகம் என் உள்ளத்தை அசைக்குது. உங்க அழகான என்னை தூக்கி நடத்துது. ஆபிரகாம போல நான் நம்புவேன், ஈசாக்க போல நான் நம்புவேன். ஆபிரகாம போல நான் நம்புவேன், ஈசாக்க போல நானும் நம்புவேன். ஒண்ணுமே இல்லை என்னாலும் நம்புவேன், எல்லாமே இருந்தாலும் நம்புவேன். ஒண்ணுமே இல்லை என்னாலும் நம்புவேன், எல்லாமே இருந்தாலும் நம்புவேன். கையை உயர்த்தி சொல்லுங்க பாப்பா, நான் நம்புறேன், இன்னும் நம்புவேன். என் நம்பிக்கை நீங்கதான். எத்தனை பேர் சொல்ல முடியும்? இன்னும் நம்புவேன், என் நம்பிக்கை இயேசு நீங்கதான். சொல்ல முடியுமா? எதுவரைக்கும் நம்புவோம்? அவர் நம்மளை அவருக்கு அருகிலே கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் அவர் மேல இருக்கிற நம்பிக்கையை நம்ம கைவிடவே கூடாது. நீங்க ஏதோ ஒரு குறிப்பிட்ட வருஷம் இந்த சர்ச்சுக்கு வந்திருக்கலாம், கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கலாம். ஆனா நல்லா கவனிங்க, நீங்க ஏதோ சாதாரணமா இந்த சபைக்கு வரல. உங்களுக்கு குறிச்ச ஒரு 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 ஃபைனல் டெஸ்டினேஷன், ஃபைனல் டெஸ்டினி, ஒரு நிலையான தலவிதியை கர்த்தர் உங்களுக்கு நியமித்திருக்கிறார். என்ன அந்த நிலையானதுன்னு சொன்னா, அவர் அருகிலே கொண்டு போய் அவர் உங்களை சேர்க்க விரும்புகிறார். அவரை கடைசி வரைக்கும் நம்பணும். ஆமென், ஸ்தோத்திரம். வெறுமனே இந்த இந்த உலகத்துக்காக மாத்திரம் நாம் அவர் மேல நம்பிக்கை கொண்டவர்களா இருந்தால், கொரிந்தியர் நிருபத்துல பவுல் சொல்றார், நாம பரிதாபத்துக்குரியவர்கள் என்று. நம்ம யாரும் அப்படி அல்ல. இந்த பூமிக்குரியதை மட்டும் நம்பி இயேசுவை நம்ம நம்பி கர்த்தரை ஆராதிக்க வரல. பரலோக அந்த வாழ்க்கையை நம்முடைய உள்ளத்துல கர்த்தர் தந்திருக்கிறார். ஒருவேளை இதுவரைக்கும் உங்களுக்கு அப்படி ஒரு எண்ணம் இல்லாமல் இருந்தால், இந்த காலை நேரத்துல பரலோகம் என்கிற அந்த சிந்தை உங்களுக்கு வரட்டும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. யோசேப்ப போல நான் நம்புவேன், யோபுவ போல நான் நம்புவேன். யோசேப்ப போல நானும் நம்புவேன், யோபுவ போல நான் நம்புவேன். அவமானம் வந்தாலும் நம்புவேன், எல்லாமே இழந்தாலும் நம்புவேன். அவமானம் வந்தாலும் நம்புவேன், எல்லாமே இழந்தாலும் நம்புவேன். நான் நம்புவேன், இன்னும் நம்புவேன். என் நம்பிக்கை இயேசு நீங்கதான். நான் நம்புறேன், இன்னும் என் நம்பிக்கை இயேசு நீங்கதான். உங்க அழகான முகம் என் உள்ளத்தை அசைக்குது. உங்க அழகான குரல் என்ன தூக்கி நடத்துது. உங்க அழகான முகம் கையை உயர்த்தி சொல்லுங்க, நான் நம்புறேன், இன்னும்
இயேசு நீங்கதான். ஒன்றுக்கும் நான் கலங்காமல் ஸ்தோத்தரிப்பே. அறிவு கெட்டா பேரமைதி பாதுகாக்குதே. ஒன்றுக்கும் நான் கலங்காமல் ஸ்தோத்தரிப்பே. அறிவு கெட்டா பேரமை பாதுகாக்குதே. நீர் விரும்பத்தக்கவை தூய்மையானவை. நீர் விரும்பத்தக்கவை தூய்மையானவை. அவைகளை தியானம் செய்கிறேன். தினம் அறிக்கை செய்து அவைகளை தியானம் செய்கிறேன். தினம் அறிக்கை செய்து கையை உயர்த்தி சொல்லுங்க. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தலை செய்பவர் நீர். தலை நிமிர செய்பவர் நீர். கையை உயர்த்தி என் கூட ஒரு சின்சியரான ஜெபம் பண்ண முடியுமா உங்களுக்கு? ஆண்டவரே, நான் விரும்புறதில்ல. எனக்கு நிறைய விருப்பம் இருக்கும். உடுத்தணும், பூ வைக்கணும், பொட்டு வைக்கணும், நான் அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், கொலுசு மாட்டணும், ஜிமிக்கி போடணும், மெட்டி போடணும், இதெல்லாம் போடுங்க. ஆனா கர்த்தர் விரும்புகிறத செய்கிற இருதயத்தை பெற்றுக்கொள்ளுகிற பாக்கியம் நமக்கு வேணும். நம்ம முழுசா ஒன்றும் ரோமன் கேத்தலிக் கிடையாது. முழுசா ஒன்றும் நம்ம சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா கிடையாது. நம்ம ஒரு பக்கத்துல பெந்தெகோஸ்துக்காரர்கள் தான். தேவனுக்கு பிரியமானதை செய்ய கர்த்தர் உதவி செய்யணும். உங்களுக்கு அது கஷ்டமா இருந்தது அப்படின்னா நீங்க இப்படி செய்து பழங்க. கம்யூனியனுக்கு வர்ற நேரமாவது கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் ஒயிட்ல வர்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. உங்களால முடிஞ்ச கொஞ்சம் பூவெல்லாம் கழட்டி தூர போட்டுட்டு, காலில் மெட்டி கொலுசு கொலுசு போட்டிருந்தா அதெல்லாம் முதல் வாரம் கழட்டி தூர வச்சுட்டு, சத்தமே இல்லாம சுத்தமா இதில் கைப்படுவதற்கு கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வாராக. கையை உயர்த்துங்க, கையை உயர்த்துங்க பார்ப்போம். ஒன்றுக்கும் நான் கலங்காமல் ஸ்தோத்தரிப்பே. அறிவு கெட்டா பாதுகாக்குதே. ஒன்றுக்கும் நான் கலங்காமல் அறிவு கெட்டா. இந்த ரெண்டு லைனை சின்சியரா சொல்ல. விரும்பத்தக்கவை தூய்மையான, நீ விரும்பத்தக்கவை தூய்மையான, அவைகளை தியானம் செய்ய தினம் அறிக்கை செய்து ஜெயம் எடுப்பே. அவைகளை தினம் அறிக்கை செய்து ரெண்டு கையை உயர்த்தி கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, ஓ தலை நிமிர, தலை நிமிர, தலை நிமிர. சொல்லுங்க, தலை நிமிர. தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து
களி கூறட்டும். பாடுகிற யாவரும் பரிசுத்தம் ஆகட்டும். சொல்லுங்க, பாடுகிறேன் நீ சேர்த்து. எளிமையான எங்களை என்றும் நினைப்பவர், எளிமையான எங்களை என்றும் நினைப்பவர், ஒளிமயமே துணையாய் உள்ளத்தினார் உதவி. எங்கள் ஒளிமயமே இந்த பாடலை நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். பாடும்போதே காணிக்கை தசம பாகங்கள் செலுத்துகிறவர்கள் வரிசையா முன்னாடி வந்து செலுத்த கேட்கிறோம். அதற்கு பிறகு வேத பகுதியை வாசித்து நம்ம கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நேராக திரும்புவோம். சேர்ந்து இந்த பாடலை நம்ம எல்லாரும் நல்ல கைகளை தட்டி, ஆராதனை இன்னும் முடிக்கல, ஜெபம் முடியும் போது தான் ஆராதனையும் முடியும். அந்த மனநிலையோடு இதுவும் ஒரு ஆராதனை, அதுவும் ஒரு ஆராதனை. அல்லேலூயா. இவ்வளோ நேரம் நம்ம வாய் கொண்டு கர்த்தரை ஆராதிச்சோம். இப்போ நம்முடைய பர்ஸ் கொண்டு, நம்முடைய கரம் கொண்டு கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். முதல் நாள் தேவ சமூகத்திலே வந்திருக்கிறீங்க. உங்கள் பிள்ளைங்களுக்கு காணிக்க இல்லைன்னா ஒரு சின்ன அமௌண்ட்டாவது உங்கள் பிள்ளைங்க கையில் கொடுங்க. கை குழந்தை வச்சிருக்கிற பிள்ளைகளும் ஒரு சின்ன அமௌண்ட்டை உங்கள் பிள்ளைக்கு கையில் பிடிச்சு கொண்டு வந்து காணிக்கை பெட்டியில் போட வைங்க. இப்போவே அது ஒரு நல்ல பழக்கம், அது வரட்டும். யார்கிட்டும் இல்லைன்னா இன்னைக்கு ஒரு நாள் பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட வாங்கி எல்லாரும் காணிக்க படைப்போம். இதுவும் என் கரம் கொண்டு நான் செய்கிற ஒரு ஆராதனை. அது தேவனுக்கு பிரியப்படுத்தும், தேவனுக்கு உகந்ததா இருக்கும். சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். தேடுகிற மகிழ்ந்து களி கூறட்டும். பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. இன்று பாடுகிற சேர்ந்து ஐயா வாழ்க 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 உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. குறை நீக்கும் வல்லவரே, ஓ
பல நம்மை நிரப்பும்படிக்காக, நம்முடைய வாழ்விலே கர்த்தர் அற்புதங்களை செய்யும்படிக்காக நல்ல கையை தட்டி எல்லாரும் 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 in the name of Jesus, oh in the name of Jesus, in the name of the Father, Son and the Spirit of God. இதா குமாரன் பரிசுத்தாவி நாம மகிமைப்படத்தக்கதா நல்ல நல்ல இன்னும் சில வினாடிகள் நல்ல கைகளை தட்டி நல்ல கைகளை தட்டி உங்க நாமம் உயரணும், உங்க நாமம் உயரட்டும். எங்கள் நாவினாலே நீர் புகழப்பட்ட நாங்கள் உம்மை துதித்து ஆராதித்திருக்கிறோம், ஆயத்தமாக இருக்கிறோம். கர்த்தருடைய பந்திக்கு எங்கள் ஆண்டவரே காரியங்கள் எல்லாம் களைந்து போட்டு விட்டு உம்முடைய சாயலை தரித்து கொள்ள தொடர்ந்து எங்களுக்கு கிருபை செய்யும் ஆண்டவரே. மீதம் இருக்கிற நேரங்களில் எங்களோடு கூட இரும். எல்லாருக்காக ஜெபிக்கிறேன். பலவீனமாக இருக்கிற சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், ஆண்கள், பெண்கள், முதிர் வயதுள்ளவர்கள், ஆண்டவரே வியாதியோடு இருக்கிறவங்க, தேவையோடு இருக்கிறவங்க, படிக்கிற பிள்ளைகள், ஆண்டவரே வேலைக்கு காத்திருக்கிறவர்கள், வீடு நிலங்கள் வாங்க காத்திருக்கிறவர்கள், வாங்கினதில் நல்ல வீடு கட்ட காத்திருக்கிறவங்க, கடனடைய வியாதி தீர ஆண்டவரே காத்திருக்கிறவர்கள் எல்லாருக்கும் கர்த்தர் இந்த முதல் நாளிலே அற்புதம் செய்வீராக. புதிய வழிகளை இந்த முதல் நாளிலே திறந்து கொடுப்பீராக. நீண்ட நாளா தடைபட்டிருக்கிற எல்லா பண தடைகளும் உடைந்து பொருளாதார இவர்கள் கைகளிலே கிடைக்க செய்வீராக. பலவீனத்து நிமித்தம், பிரயாணத்தின் நிமித்தம், வேலை நிமித்தம் இன்று எங்களோடு ஆராதிக்க முடியாத எங்கள் பிள்ளைகளை நினைக்கிறோம். வெளி ஊர்களில் இருக்கிறவர்கள், வெளி மாநிலங்களில் இருக்கிறவர்கள், வெளிநாடுகளில் இருக்கிற எல்லாருக்காக உமக்கு ஸ்தோத்திரம். சபையில இருக்கிறவர்கள், சபையில இருந்தவர்கள், எங்கள் சபையோடு தொடர்பில் இருக்கிற தூரத்தில் இருக்கிறவர்கள், ஆண்டவரே ஆன்லைன் வழியா எங்களை கவனித்து எங்கள் நலத்தை விரும்புகிற எல்லா தேவ பிள்ளைகளையும் இந்த மாதத்தின் முதல் நாளிலே ஆசீர்வதித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். கனமகிமை உமக்கு உண்டாகும் இயேசுவின் நாமத்தில். ஆண்டவரே எல்லா துதி பலிகளையும் ஏறெடுக்கிறோம். எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே. கவனமாக சங்கீதம் 125 வசனம் பிரதி வசனமாக நாம் வாசிக்க கேட்போம். 5வது சங்கீதம் 120 நம்புகிற சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார். ஆண்கள் அநியாயத்திற்கு படிக்கு ஆகாமிய நீதிமான் பண்ணும். இஸ்ரவேலுக்கோ சமாதானம் உண்டு. ஆலயா ஆராதனை
நாம் தொடர்ந்து துதிக்கவும் தேவ சாதிக்கவும் ஏத்தப்படும் 21 நாட்கள் நிறைவு செய்ய கருணத்தில் இருக்க யாரும் இடத்துக்கு வரலாமா ஏறி படியேறி 2 ஐயாமார்களும் கொஞ்சம் உள்ள வந்தீங்கன்னா உங்களுக்கு இடம் வசதி செய்து கொடுக்கப்படும். கொஞ்சம் டேவிட் அந்த ஐயா கொஞ்சம் பிடிச்சு உள்ள கொண்டு வர முடியுமா? உள்ள இருங்க, உள்ள வாங்க. யாருமே வெளியில தயவு செய்து இருக்க வேண்டாம், வெளியில தயவு செய்து இருக்க வேண்டாம். நீங்க உள்ள வாங்க, உங்களுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்றோம். அது எங்களுக்கும் கொஞ்சம் பிரசங்கத்துக்கு மற்ற காரியங்களுக்கு வசதியாக இருக்கும். நீங்கள்லாம் நல்ல பிரசங்கம் கவனிக்கிற ஐயா, நீங்கள் எங்கள் கண்ணு முன்னாடி உள்ளே இருக்கிறது எங்களுக்கு இன்னும் உற்சாகத்தை தரும். வாங்க, ஒரு சேரை போடுங்க, அவங்களுக்கு அந்த டோரை ஒட்டிய சேரை போடுங்க, ஒருத்தங்க உதவி செய்யுங்க. தொடர்ந்து ஆண்டுடைய வார்த்தைகளை நம்ம கவனிக்க போகிறோம். தேவ வார்த்தைகளை ஆயத்தத்தோடு எதிர்பார்ப்போடு நாம் தேவ சமூகத்தில் காத்திருந்த தேவ வார்த்தைகளை நாம் கேட்கலாம். ஆமென். Hallelujah, Jesus. கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி, ஆண்டவரே நீர் எங்களோடு கூட பேசும் உம்முடைய மெல்லிய சத்தத்தை நாங்கள் கேட்க ஆர்வமுள்ளவர்களாக இருக்கிறோம். Oh, Jesus. என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க, உங்க முகத்தை நீங்க மறைச்சா நான் எங்கே ஓடுவேன். என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க, உங்க முகத்தை நீங்க மறைச்சா நான் எங்கே ஓடுவேன், எங்கே ஓடுவேன். உம் சமூகத்தை விட்டு, உம்மை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒளிய முடியுமோ? எங்கே ஓடுவேன் உம் சமூகத்தை விட்டு, உம்மை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒளிய முடியுமோ? மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க, உங்க முகத்தை நீங்க மறைச்சா நான் எங்கே ஓடுவேன். என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க, உங்க முகத்தை நீங்க மறைச்சா நான் எங்கே ஓடுவேன். ஆண்டவரே நீர் எங்களோடு கூட பேசும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேள நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. 2 மாதங்கள் ஆண்டவர் நம்மை கண்ணன் மணி போல பாதுகாத்தார். எத்தனை பேர் சொல்கிறீங்க சிம்பிளி வேஸ்டட் 2 months, 2 மாதத்தை ரொம்ப சக்ஸஸாக நான் வேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாம் அல்லேலூயா சொல்லுங்கள். இல்லை, நான் ஏதோ ஒரு உருப்படியாக வேலை பார்த்தேன். ஆமாம், நான் உருப்படியாக ஏதோ ஒன்று செய்தேன். நம்ம செய்கிற உருப்படியான வேலையில் ஒன்று ஆலயத்துக்கு வாரது. ஆமாம், அல்லேலூயா.
ஹல்லேலூயா. சற்று நேர தியானத்திற்காக ஆதி தகப்பன் ஆதாம் அவன் பாவம் செய்தான். ஏன் அவன் பாவம் செய்தான் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏவாளோடு கூட அவன் அந்த பழத்தை பறித்து சாப்பிட்டபடியினாலே பாவம் உலகத்துக்குள் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதற்கு ஆதாரமாக ஏசாயா 43ஆம் அதிகாரம் அதனுடைய 27வது வசனம் நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? ஏசாயா 43:27 அதனுடைய பகுதி 43:27. உன் ஆதி தகப்பன் பாவம் செய்தான். ரெண்டாவது வாசிக்க போகிற 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் அதனுடைய 45வது வசனம். 1 கொரிந்தியர் 15:45. அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவாத்துமாவானான் என்று எழுதியிருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். ஆமென். ஆண்டவர் முதல் மனிதன் பாவம் செய்தான். நமக்கெல்லாம் பெற்றோர்கள் நம்முடைய அம்மா அப்பா ஆண்டு தந்தார். ஆனால் ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் ஆதாமை நம்முடைய மனிதர்கள் நாம் யாரை போல் இருக்கிறோம் அப்படின்னு ஒரு கேள்வி வரும் பொழுது நம்ம யாரை மாதிரி இல்லை, ஆண்டவரை மாதிரி இருக்கிறோம். நம்மளை பார்த்தா ஆண்டவரை பார்க்க வேண்டாம், ஆண்டவரை பார்த்தா நம்மளை பார்க்க வேண்டாம். நமக்கு இருக்கிற மாதிரி 2 கண்கள் நம்முடைய ஆண்டவருக்கு, காதுகள், அப்புறம் மூக்கு, வாய், கை, கால்கள், எப்படி நாம் இருக்கிறோமோ அவ்வண்ணமாகவே ஆண்டவர் இருக்கிறார். அல்லது ஆண்டவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் என்ன செய்கிறோம்? இருக்கிறோம். பாருங்க, ஆண்டவர் இந்த உலகத்திலே மனிதர்களுக்கு ஒரு அழகான வாழ்க்கை அமைத்து கொடுப்பதற்கு நினைத்தார். ஆகவே தான் ஆண்டவர் ஏதேன் தோட்டம், பூமி என்ற ஒன்றை உருவாக்குகிறார். ஆதாம் என்றால் அவன் முதல் மனிதன் என்ற அர்த்தம். இன்னொரு அர்த்தம், அவன் தேவனால் உண்டானவன். ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, தேவனால் உண்டானவர்கள். நீங்களும் நானும் பாருங்க, கல்லையோ மண்ணையோ சூரியனையோ சந்திரனையோ நிலங்களையோ அல்ல, இவைகளெல்லாம் உருவாக்கின ஆண்டவரை நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. ஆதாம் என்றால் முதல் மனிதன். ஆண்டவர் தான் இவனுக்கு தகப்பனும் தாயுமாய் இருக்கிறார். நமக்கெல்லாம் நம்முடைய பெற்றோர்கள் தான் ஆண்டவர் நம்மை அறிமுகம் செய்தவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் ஆதாமுக்கு ஆண்டவர் தான் தாயும் தகப்பனாக இருக்கிறார். என்ன பண்ணுறாரு? எல்லாவற்றையும் உருவாக்குறார். ஆண்டவர் 6 நாட்கள் எடுத்து நாம் பார்க்கிறதான எல்லாவற்றையும் ஆண்டவர் வேற யாருக்காகவும் சிருஷ்டிக்கவில்லை, நமக்காக, நம்முடைய பாருங்க சாப்பாட்டிற்காக. காற்று இருக்கிறது, அதை நாம் பார்க்க முடிகிறது இல்லை, ஆனால் உணர்கிறோம். எல்லாவற்றையும் படைத்த ஆண்டவர் கடைசியாக யோசிக்கிறார், என்னை போல மனிதர்களை உருவாக்கினால் எப்படி இருக்கும், நன்றாய் இருக்குமே அப்படின்ட்டு யோசித்தவராய் அவர் அனுபவித்த ஒரு சுகமான ஒரு வாழ்க்கையை மனிதர்களுக்கு நாம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் உருவாக்குறோம். எல்லாருக்கும் தெரியும், ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் முழுவதும் அது படைப்பை குறிக்கிறது. மனிதன் தான் படைப்பின் மகுடம், அவன்தான் கிரீடம். நம்ம எல்லாம் முட்கிரீடமாக மட்டும் ஆண்டவருக்கு இருந்துடக்கூடாது, ஆண்டவருக்கு நம்மை நம்பி இருக்கிறவர்களுக்கு நாம் இருந்துடக்கூடாது. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் எல்லாருக்கும் தெரியும். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தார். 2வது வசனம் இப்படி ஆரம்பிக்கிறது, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆண்டவர் படைத்தார் இல்லையா? ஆண்டவர் படைச்ச எல்லாமே பர்ஃபெக்டாக தானே இருக்கணும். ஏன் அங்கே ஒரு ஒழுங்கின்மை அப்படின்னா, அங்கே சில ஆயிரங்கள் கேப் இருந்திருக்கு. 2வது வசனம் எழுதுறதுக்கும் முதல் வசனத்துக்கு 2வது வசனத்திற்கு கிட்டத்தட்ட 2000 4000 ஆண்டுகள் இடைவெளி இருப்பதாக சொல்லுகிறார்கள். ஏன் அங்கே ஒழுங்கின்மை அப்படின்னா, அந்த காலம் எந்த காலம்னா டைனோசர்கள் வாழ்ந்த காலம். ஆமென். எதை நீங்கள் தப்பாக கேட்குறீங்களோ இல்லையோ, ஆனால் வசனத்தை மட்டும் நீங்கள் விழிப்பாக என்ன செய்யணும்? கேட்கணும். மாற்றி ஒரு வார்த்தை கேட்டால் கூட நமக்கு எல்லாமே தப்பாகவே என்ன செஞ்சிடும்? புரிஞ்சிடும். ஆமென். நீங்கள் சோர்வுகளோடு வந்திருக்கலாம், கலக்கம், வியாதி, ஐயோ இதுக்கு ஒரு முடிவே இல்லையா, ஆண்டவரை நான் தெரியாமல் சேவித்தேன், எப்படிப்பட்ட கேள்விகளோடு கூட வந்திருந்தாலும் இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் ஆண்டவர் மாத்திரமே. எந்த பதிலும் மனிதரிடத்தில் இல்லை, எல்லா பதிலும் ஆண்டவரிடத்தில் இருக்கிறது. 2வது வசனம், பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். பாருங்க, ஆதாமை குறித்து நம்ம கற்றுக்கொள்ளணும் அப்படின்னா படைப்பை தவிர்க்கவே முடியாது. ஆண்டவர் எல்லாவற்றையும் படைக்கிறார், மனிதர்களுக்கு வெளிச்சத்தை உண்டாக்குறார், தண்ணி கொடுக்கிறார். உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நான் பாஸ்டர்கிட்ட கேட்டேன், இதை எப்படி மக்களுக்கு உள்ள ஜனங்களுக்குள்ள மனசுக்குள்ளே கொண்டு போகலாம் அப்படின்னா, இந்த பூமி முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா ஃபுல்லுமே தண்ணியாக தான் என்னது இருந்துச்சு. ஆண்டவர் பிரிக்கிறார். ஆண்டவர் வானத்தில் கொஞ்சம் தண்ணி என்னது போயிருச்சு, பூமிக்கு கீழே தண்ணி இருக்கிறது. இன்றைக்கு 3 பக்கம் கடல், ஒரு பக்கம் நிலம். மனிதர்களாகிய நமக்கு ஆண்டவர் வாழ்வதற்கு வைத்திருக்கிறது பூமி. எத்தனையோ கோள்கள் பால்வெளி மில்கி வேலை இருந்தாலும், பால்வெளி மண்டலத்திலே இருந்தாலும்,
பூமியிலே மாத்திரம்தான் மனிதர்கள் என்ன செய்கிறார்கள், வாழுகிறார்கள். இங்கே செவ்வாய் கிரகத்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா மேடு பள்ளமா, ஆக்சிஜன் இல்லை. அதனால தான் இங்கேருந்து போகிறவங்க ஆராய்ச்சிக்காக நிலாவுக்கு போகும் பொழுது ஆக்சிஜன் சிலிண்டர் பெரிய பெரிய பாதுகாப்பு அம்சங்களோடு கூட போகிறதை நம்மால் பார்க்க முடியும். அப்போ நிறைய மேடு பள்ளம் இருக்கும். அப்போ நான் நினைப்பேன், இந்த கோள்கள்லாம் வருத்தப்படுது, ஆண்டவர் வஞ்சம் பண்ணிட்டாரு, எனக்கிட்டெல்லாம் மனுஷங்களை வாழ்வதற்கு தராமல் வெறும் பூமியில் மட்டும்தான் என்ன பண்ணுறாரு. அதனால தான் அங்கங்கே பெரிய பெரிய பள்ளம், அழுது 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 அந்த கோள்கள் எல்லாமே டயர்டானது ஆயிட்டு. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆண்டவர் பாருங்க, படைச்சு முடிக்கல, இவன் போய் அழகாக பாவம் பண்ணிட்டு வரான். வேற எந்த பாவமும் பண்ணலை. ஏவாள் ஆண்டவர் சொல்லியிருப்பார் 3ஆம் அதிகாரத்தில், தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கலாம் சர்ப்பமானது தந்திரம் உள்ளதாக இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியை புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்கள் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றாள். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. ஆண்டவர் படைத்த ஒரு உலகம் எப்படிப்பட்ட உலகம்னா, கண்ணீர் கிடையாது, கவலை கிடையாது, வியாதி கிடையாது, கடன் கிடையாது, ஸ்கூல் லைஃப் இல்லை, காலேஜ் லைஃப் இல்லை. இன்றைக்கி நீங்கள் வேலை செஞ்சு 30 நாள் தாண்டி தான் உங்களுக்கு சம்பளம். அதனால் ஆண்டவர் ஒரு வாழ்க்கை வைத்திருந்தார். எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அப்படின்னா, அதுதான் சொன்னேன்ல, முதல்ல சம்பளம் கையில் வர, அதுக்கடுத்த வேலை பார்ப்போம். ஆமாம், எத்தனை ஷிஃப்ட் இல்லை, நீங்கள் பண்ணுற வேலைக்கு நீங்கள் வாங்குகிற சம்பளத்துக்கும் சம்பந்தமே இருக்கிறது இல்லை. ஆண்டவர் ஒரு சூப்பரான ஒரு வாழ்க்கையை மனுக்குலத்துக்கு ஆயத்தப்படுத்தி வைத்தார். அது யார் கையில் கொடுக்குறாருன்னா, ஆதாம் கையில் கொடுக்குறார். ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு நான் எல்லாவற்றையும் ஆளும்படிக்கு அதிகாரத்தை கொடுத்தேன், மிருக ஜீவன்களை நான் உனக்கு ஆகாரமாக இருக்கட்டும், கடலில் இருக்கிற எல்லா மீன்களும் உனக்கு உணவாக இருக்கட்டும். உண்ணுகிற உணவையும் படைத்தார், அதை உண்ணுவதற்கான மனிதனே என்னது படைத்தார். பெர்ஃபெக்ட், பக்கா பிளான சூப்பராக என்னது பண்ணுறார். அநேக நேரம் பிள்ளைகள் பாருங்கள், நீங்கள் நிறைய கனவு கோட்டை வச்சுருப்பீங்க, ஆனால் அவங்க எதையா ஒன்று பண்ணிட்டு உங்கள் திட்டத்தில் மண்ணள்ளி போடுவாங்க. சிம்பிள், எதையா ஒன்றை பார்த்துட்டு இழுத்துட்டு வந்துட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டம். இதுதான் ஆண்டவர் படைச்சு அந்த கையை கூட கழுவுனாரான்னு தெரில, அதுக்குள்ளே ஆதாமும் ஏவாளும் 3ஆம் அதிகாரத்தில் அவர்கள் என்ன செய்கிறார்கள், விழுந்து போகிறார்கள். ஆண்டவருடைய திட்டமே தவிடுபொடி ஆகும் என்றால் நினைச்சு பார்த்துருக்க மாட்டார், நினைத்து பார்க்கவே இல்லை. ஆதாம் எப்படி மீற போகிறான், மனிதன் மூலமாக பாவம் உள்ளே வரப்போகிறது என்று சொல்லி நீங்களும் நானும் எம்மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையில் நீங்கள் நிறைய திட்டங்கள் போட்டிருக்கலாம். இது இவ்வளோ, இந்த வருஷத்துக்குள்ளே இதை பண்ணணும், இந்த வருஷத்துக்குள்ளே இதை பண்ணணும், ஆனால் எதுவுமே என்ன செஞ்சுருக்காது, நடந்திருக்காது. நாம் நினச்ச விதத்தில் நடக்காது, ஆனால் ஏதோ ஒன்று என்ன செஞ்சுருக்கோம், நடந்திருக்கு. நமக்கு நலமானவைகளை செய்கிற பரிசுத்த ஆவியானவர் பிரிக்கிறார். ஒரு குழந்தை வயிற்றுக்குள்ளே எதுக்குள்ளே தான் இருக்கும், தண்ணிக்குள்ளே இருக்கும். அதுபோல் ஆனால் அது வெளியே வருகிற பொழுது அந்த தண்ணி எனது உடஞ்சிட்டு வெளியே என்ன செய்து வருது. அதுபோல் இந்த பூமி ஒரு மாதிரி இருக்கிறது, அதை ஆண்டவர் அழகாக மாற்றுகிறார். மனிதர்கள் வாழ்வதற்கு தகுதியான ஒரு இடமாக என்ன செய்கிறார், மாற்றுகிறார். பாருங்க, திட்டங்கள் போடுகிற பொழுது முதல்ல நிதி ஒதுக்குவாங்க, அதுக்கப்புறம் தான் எந்த ஒரு திட்டமோ, சிறிய திட்டமோ பெரிய திட்டமோ வரும். அதுபோல் ஆண்டவர் எடுத்தவங்க கவுத்த ஒரு பூமியை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காற்றையெல்லாம் படைக்காமல் விட்டுருல, மனிதர்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அவை எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு, கையளிச்சிட்டார். இன்னும் அதாவது அவங்க திறமை, எவ்வளோ தூரம் சம்பாதிக்கிறதோ, எவ்வளோ தூரம் படிக்கிறீங்களோ, எவ்வளோ பெரிய வீட்டை கட்டுறீங்களோ, இது எல்லாமே நம்முடைய திறமை. ஆனால் இந்த வாழ்க்கையில் கவலையும் கண்ணீரும் பிரச்சனைகளும் இருக்கிறது அப்படின்றத நீங்கள் ஒரு நாளும் மறக்கக்கூடாது. காரில் போகிறீங்க, திரும்ப வருமாமா தெரியாது. பைக்கில் போகிறோம், வேலைக்கு போயிட்டு திரும்ப நம்ம வாரமான்னு தெரியும். இந்த ஆராதனை முடிச்சு நான் உயிரோட இருப்பேனானே தெரியாது. பாருங்கள், ஒரு நிச்சயம் இல்லாத ஒரு வாழ்க்கையை ஆதாம் நமக்கு விட்டுட்டு போயிட்டான். ஆமே, ஏற்கனவே ஒரு முறை சொன்னேன்ல, போகலாமா பரலோகம், தேவதூதர்கள் அங்கே ஆண்டவரை ஆராதிக்கிறார்கள். மிகாவேல் தூதன் யுத்தத்துக்கு கத்தர் மிகாவேல் பாருங்க, மிகாவேல் யுத்தத்திற்கு கத்தர் பயன்படுத்துகிறார். காபிரியெல்லாம் நல்ல செய்தி சொல்வதற்கு. லூசிஃபர் வேற ஒன்றும் பண்ணலை, ஆண்டவரை உட்கார்ந்து ஆராதிக்கிறான். ஆனால் அவனுக்குள்ள ஒரு பெருமை ஒரு நாளில் வருகிறது. நான் கடவுளானால் என்ன, என்னுடைய ஆராதனையே இவ்வளோ அழகாக ரசிக்கிறாரே ஆண்டவர், நான் அவருடைய ஸ்தானத்துக்கு போனால் எனக்கு என்ன சொல்லி நினைச்ச மாத்திரத்தில் அவர்கள் விழுந்து போகிறார்கள். அவர்கள் கீழே பாதாளத்திற்கு தள்ளப்படுகிறார்கள். லூசிஃபர் மாத்திரம் கீழே விழவில்லை, அவனோடு கூட பல கோடி தூதர்களும் கீழே விழுகிறார்கள்.
இருந்தார்கள். சரி, தூதன் பாவம் செஞ்சான், அவர்களை கை கொடுக்க ஆண்டவர் பாருங்க, சங்கீதக்காரர் எழுதுகிறார், தூதருக்கு கை கொடாமல் பாருங்க, தூதரிலும் சற்று சிறியவனாகிய நம்மை மீட்கும்படிக்கு பிதாவாகிய தேவன் அவருடைய மகனை இந்த பூமிக்கு அனுப்பி அவருடைய இரத்தத்தை நமக்காக சிந்தினார். ஆமென். பாருங்க, ஆதாமும் ஏவாளும் தப்பு பண்ணிட்டாங்க. ஏவாள் செஞ்சாலோ ஆதாம் செஞ்சாங்களோ பாவம் என்னது உள்ள வந்துருச்சு. அப்போ ஆண்டவர் நினைக்கிறாரு, இந்த தப்பு வந்துருச்சு இல்லையா, இதை சரி பண்ணுவதற்கு நாம் எதையாவது ஒன்று என்னது செய்யணும். பாருங்க, ரொம்ப கனவோடு கூட நீங்கள் ஒரு கல்யாணம் நடத்தி வைக்கிறீங்க, பிள்ளைங்க சந்தோஷமாக வாழ்ந்தால் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனால் அதே அவங்க அடிச்சுட்டு சண்டை போட்டுட்டு மண்டையை உடைச்சிட்டு இருந்தாங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்கும். வீட்டை கட்டியிருக்கீங்க, நம்ம உயிரோட இல்லை, ரொம்பவே கஷ்டம். வண்டி வாங்கியிருக்கீங்க, நாளே ஆக்சிடென்ட். இதே கேஸ் தான் ஆண்டவருக்கு என்னது நடந்துச்சு. நான் இப்போ சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? அல்லேலூயா. மண்டைக்குள்ளே போதா? அதிக நேரங்களில் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையுமே ஏதேன் தோட்டமாக வைக்க விரும்புகிறார். ஆனால் நாம் எடுக்கிறதான தவறான முயற்சிகள், தவறான காரியங்கள், அது நம்முடைய வாழ்க்கையை நிம்மதி இல்லாமல் ஆக்கி விடுகிறது. ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தை கொடுத்து ஒன்று மட்டும் இல்லை, ஒரு மனுஷனுக்கு 4 ஆறுகளை கொடுக்கிறார். ஒரு தோட்டம். ஆனால் விவசாய தோட்டம் நம்ம பார்க்குற தோட்டம் நினைக்கக்கூடாது. அங்கே இல்லாத பொருட்களே இல்லை, அங்கே காய்க்காத பழங்களே இல்லை. இன்றைக்கு நான் பழங்கள் வாங்கி சாப்பிடணும்னா நினச்சி கூட என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியும். அப்படின்னா நமக்கு ஈஸியாக கிடைக்க வேண்டிய எல்லாமே இன்னைக்கு கஷ்டமாயிட்டு. நம்ம ஏன் அப்படின்னா பாவம். நம்ம இதை ஒன்றுமே பண்ண முடியாது. ஆண்டவர் திரும்ப வருகிற வரைக்கும் இந்த பூமி எப்படித்தான் இருக்கும், இப்படி தான் இருக்கும், அலங்கோலமாக தான் இருக்கும். ஆனால் இந்த அலங்கோலமான வாழ்க்கையில் நமக்கு என்ன ஒரு சந்தோஷம்னா, சபையை கட்ட நமக்கு ஏதேன் தோட்டமாக வைத்திருக்கிறார். ஆமென். கொஞ்ச நேரம் நம்ம சந்தோஷமாக இருந்தாலே பரலோகத்தில் இருக்கிறது போல இருக்கிறது. ஆனால் பரலோக ராஜ்யத்திற்கு ஒப்பனையாக இருக்கிற சபையிலையும் கர்த்தர் பாருங்க, மனிதன் எங்கே விழுந்தானோ அங்கேருந்து கர்த்தர் துரத்தினாலும் தேவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் அடைக்கல பட்டணமாக கர்த்தர் சபையை நமக்கு வைத்திருக்கிறார். ஆமென். ஆதி தகப்பன் பாவம் செய்தான், கொலை பண்ணலை, கொள்ள பண்ணலை, விபச்சாரம் பண்ணலை, வேசித்தனம் பண்ணலை, விக்கிரக ஆராதனை பண்ணலை, கீழ்ப்படியாம வேற ஒன்றும் இல்லை. எப்பா இந்த தோட்டத்துக்குள்ள நீ போறியா, எல்லா பழத்தை நீ என்ன செய்து சாப்பிடு, ஆனால் ஒன்றை மட்டும் என்ன செய்யாத, சாப்பிடாத. ஏன் இந்த கவனக்குறைவு? ஏன் அவன் விழுந்து போனான்? கவனக்குறைவு. நான் விழுந்து போன இடங்களை கொஞ்சம் யோசிங்க. விழுந்து போனதுன்னா புரியுதா, நம்ம தவறு செய்த இடங்கள், நாம் தோற்று போய் நிற்கிற இடங்கள். சில நேரம் சில தோல்விகளை கத்த நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிப்பார். நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஆண்டவர் மாற்றம் தருகிற வரைக்கும் அதில் நாம் வெளியே வர முடியாது. சில பிரச்சனைகளை ஆண்டவர் நம் மூலமாக நாம் வெளியே வருவதற்கு உதவி செய்வார், அல்லது பல மனிதர்கள் மூலமாக நாம் வெளியே வருவதற்கு கத்த நமக்கு கிருபை செய்வார். ஆனால் சில நேரங்களில் ஆண்டவர் அவர் அந்த பிரச்சனையை கையில் எடுத்திருப்பார். அப்போ பொறுமையாய் காத்திருப்பதை தவிர நமக்கு வேற ஆப்ஷனே இல்லை. நீங்கள் ஒரு மனிதனுக்கு காத்திருக்கவில்லை, தேவனுக்காக என்ன செய்கிறீர்கள், காத்திருக்கிறீர்கள். அந்த பாருங்க 3ஆம் அதிகாரம் அதனுடைய 6வது வசனம் சேர்ந்து வாசிக்கலாமா? அப்பொழுது ஸ்திரீயானவள், அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லது, பார்வைக்கு இன்பமும், புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள், அவனும் புசித்தான். ஆண்டவர் பாருங்க, இவர்கள் நிர்வாணிகளாய் இருக்கிறார்கள். எப்படி? முதல் காஸ்டியூம் டிசைனரே யாருதான்? ஆதாமும் ஏவாளும் மாற்றி பாவம் பண்ணுறாங்க. பாவம் பண்ணுறதுக்கு முன்னாடி நிர்வாணிகளாக தான் இருக்கிறாங்க. இன்றைக்கு நமக்கு இருக்கிற பெரிய செலவுகளில் ஒன்று என்னென்னா துணி. அது ஆண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, அப்படி நம்ம நினச்ச லோ ப்ரைஸுக்கெல்லாம் நமக்கு என்ன கிடையாது, ட்ரெஸ்ஸு கிடைக்காது. ஆண்டவர் படைத்த ஒரு உருவம், ஒரு வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை? பிரசவம் இருக்குமானால் வலி என்ன செய்யாது, இருக்காது. இன்றைக்கு பாருங்க, இன்னைக்கு அவ்வளோ வெயிலினுடைய உக்கிரம் என்ன செய்கிறது இருக்கிறது. நீங்கள் இந்த ஹில் ஸ்டேஷன்லாம் பார்த்தீங்கன்னா மிருக ஜீவன்கள் ஊருக்குள்ளே புகுந்து நிறைய பேரை கொலை பண்ணுறதை நாம் என்னது பார்த்துருக்கோம். ஆனால் பாவம் ஒருவேளை இந்த உலகத்தில் பிரவேசிக்கவில்லை என்றால் அதில் நாம் சவாரி செஞ்சுருக்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. கெமிக்கல் இல்லாத உலகத்தை நம்மால் கற்பனை கூட பண்ண முடியல. நம்ம இப்போ என்ன சாப்பாடு சாப்பிட்டாலும் பிஹைண்ட் அதுக்கு பின்னாடி ஒரு கெமிக்கல் என்னது இருக்கிற. ஒரு காய்கறிகளை நம்ம தைரியமாக என்ன செய்ய முடியலை, சாப்பிட, அது பச்சையாக நம்மளால் சாப்பிடணும்னு நினச்சே பார்க்க முடியலை. இன்றைக்கு ஆண்டவரை யாராவது முகமுகமாக பார்த்துருக்கீங்களா? நான் பார்க்கல. இட்லி சாப்பிட்டார், சட்னி சாப்பிட்டார், அப்போல்லாம் நமக்கு பாக்கியம் கிடைக்கல. அடிக்கடி பாச சொல்லுவாங்களே நம்மெல்லாம். பரலோகத்தை நான் பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், திரும்ப நான் வரவே மாட்டேன். ஏன்? அவ்வளோ ஒரு அழகான இடம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். துரத்தப்பட்டான் மனிதன், உண்மைதான். ஆனால் ஆண்டவர் அப்படியே விடலைங்க.
விடலை. என்ன பண்றாரு ஆண்டவர்? ஒரு திட்டத்தை வைக்கிறார். என்னது? மீட்பின் திட்டம். இரட்சகராகிய இயேசுவை நாம் என்ன செய்ய முடிந்தது? பார்க்க முடிந்தது. அவருடைய இரத்தம் நமக்காக இன்னும் என்ன செய்து கொண்டிருக்கிறது? பேசி கொண்டிருக்கிறாரு. ஒரு தோட்டம், அதை பார்த்து கொண்டு அப்படி ராஜாவா இருப்பதற்கு அழைக்கப்பட்டதான மனிதன் பாருங்க, இன்றைக்கு வயதாகிறது. வயது தோற்றத்தை நாம் மறைக்கவே முடியாது. எவ்வளோ ட்ரெஸ் பண்ணாலும், எவ்வளோ நீட்டாக இருந்தாலும், எவ்வளோ டீசெண்டாக நாம் இருந்தாலும் ஏஜிங்கை நம்மால் தவிர்க்க முடியாது. வயது ஆகிறதே நம்மால் என்ன செய்ய முடியாது? தவிர்க்க முடியாது. நான் கேட்டேன், ஆண்டவரை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இல்லை, நம்ம பார்க்கல. நம்ம அதனால் என்ன செய்கிறோம்? ஆவியிலே ஆண்டவரை என்ன செய்கிறோம்? ஆராதிக்கிறோம். பிரசன்னம் என்றால் என்ன? நாம் இந்த சர்ச்சுக்குள்ளே வருகிற பொழுது ஒரு ஹெவியான ஒரு இருதயம் நமக்கு இருக்கும். நம்ம பாட பாட ஆண்டுடைய வார்த்தைகளை கேட்க கேட்க ஆண்டவரை ஆராதிக்க ஆராதிக்க நம்முடைய இருதயம் அது மெதுவாய் மாறுகிறதை நம்மால் என்ன செய்ய முடியும்? உணர முடியும். அதுதான் தேவன் இறங்கி வருகிறதான நேரம். ஆமென். கேட்டேன், நீங்கள் எத்தனை பேர் ஆண்டவரை பார்த்துருக்கிறீங்க? நம்ம யாருமே ஆண்டவரை பார்க்கல. ஒருவேளை மனிதன் பாவம் செய்யாமல் இருப்பானே என்றால் ஆண்டவன் நமக்குள்ளே வாசமாயிருப்பார். நமக்கு எந்த மீடியேட்டரும் தேவையாக இருந்திருக்காது. இன்றைக்கு நாம் ஆண்டவர் எப்படி தரிசிக்க முடியும் என்றால் பாடல்கள் மூலமாக, ஆராதனைகள் மூலமாக, ஜெபத்தின் மூலமாக, வேத வாசிப்பின் மூலமாக. ஒரு மீடியேட்டர் இருக்கு, இடையில ஒரு தரகர் என்ன செய்றாரு? இது இருந்தாலே நமக்கு பிரச்சனை. பாருங்க, மனிதர்கள் பரலோக வாழ்க்கையை பூமியிலே அனுபவிக்க தேவன் உண்டாக்கின ஒரு திட்டம்தான் மனுக்குலத்தின் பிறப்பு. ஆனால் ஆண்டவருடைய இருதயத்தை ஆதாமும் ஏவாளும் சேர்ந்து சுக்கு நூறாய் உடைத்து போட்டார்கள். ஆமென். கேர்லெஸ். நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை கவனக்குறைவு, எத்தனை கவனக்குறைவை நீங்கள் சாதாரணமாக நம்ம நினச்சிருந்தோம். கவனக்குறைவினால எத்தனை பேர் வாழ்க்கை இழந்திருக்கிறாங்க. மனைவியை இழந்தவர்கள் உண்டு, பிள்ளைகளை இழந்தவர்கள் உண்டு, பெற்றோரை இழந்தவர்கள் உண்டு. ஃப்ளைட்டு பாருங்கள், கவனக்குறைவினால அந்த பைலட் ஓட்டுவார் என்றால் அந்த உள்ளே இருக்கிற உயிர்களுக்கு பாதுகாப்பு இல்லை. கவனக்குறைவு தானே. எத்தனை நாள் ஈர கையோட நம்ம சுவிட்சை போய் போடுறோம். ஆனால் நியூஸ் பேப்பரில் வாசிப்போம், அப்படி ஒரு போட்ட ஒரு அம்மா என்ன செஞ்சுட்டு மரித்து போயிருந்த. நம்முடைய வாழ்க்கையை நாம் கவனமாக நடத்தி செல்ல வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா, 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 ஆமென். மனிதன் ஆண்டவர் படைக்கும் பொழுது நிர்வாணமாகத்தான் இருந்தான். ஒரு சின்ன பிள்ளைய நாம் நிர்வாணமாய் பார்க்கும் பொழுது நமக்குள் எந்த இச்சையும் என்ன செய்யாது? இருக்காது. அப்படின்னா நீங்களும் நானும் தேவனை போல தான் இருந்திருப்போம். நமக்கு யாரும் நம்ம ட்ரெஸ்ஸே என்ன செஞ்சிருக்க மாட்டோம். பணிக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருஷம் வனாந்திரத்தில் அவர்கள் நடக்கிறார்கள். பாருங்க, அவர்கள் சொல்லுகிறார்கள், பாதரட்சையின் செருப்பு கூட அருந்து போகவில்லை, வியாதி நிமித்தம் ஒருத்தரும் மரித்து போகவில்லை. பகலிலே ஆண்டவர் மேக ஸ்தம்பத்தினாலே பாதுகாக்கிறார், இரவிலே அக்கினி ஸ்தம்பத்தினாலே என்ன செய்கிறார்? பாதுகாக்கிறார். அப்படின்னா ஏசில பகல்ல இருக்கிறாங்க, ராத்திரி நேரத்தில் பாலைவனம் ரொம்ப குளிரானது, கொடுமையானது, அதுல இருந்து ஆண்டவர் அக்கினி ஸ்தம்பமா இருக்கிறார். அப்படின்னா ரெண்டுமே அவர்களை இருளும், அவர்களை பனியும் சேதப்படுத்தவில்லை, அவர்களை சூடும் என்ன செய்யவில்லை? சேதப்படுத்தவில்லை. அப்படிப்பட்டதான ஒரு உச்சமான வாழ்க்கை கர்த்தர் மனிதன் இதுக்கு வைத்திருந்தார். ஆமென். நம்ம இப்போ இழந்தோம். இன்னைக்கு எதில் ஒரு வீடு கட்டுறதா இருக்கட்டும், கூலி அதிகம், பொருட்கள் அதே விலைக்கு என்ன செஞ்சாச்சு? வந்தாச்சு. சாதாரணமானவர்கள் நாம் வாழ்வதற்கு கூட என்னது இதெல்லாம் வேணும், ஒரு பெருசாக ஒன்று வேணும் அப்படின்னா யோசித்தே பார்க்க முடியாத அளவுக்கு நாம் என்ன செஞ்சிட்டோம்? வந்து விட்டோம். ஆனால் ஆண்டவர் நமக்கு என்ன தேவையோ அது காலம் கடந்தல்ல, நமக்கு எப்பொழுது தேவையோ அதை தந்து நம்மை நடத்த அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென். மனிதன் விழுந்து போனவன் தான். நீங்களும் நானும் விழுந்து போனவர்கள் தான். ஒருவேளை முன்னாடி விழுந்திருக்கலாம், அல்லது நீங்கள் இப்பொழுது விழுந்திருக்கலாம், அல்லது நீ எதிர்காலத்தில் விழுந்து போகலாம். வாலிப பிள்ளைகள், உங்கள் வாலிபத்தை என்ன செய்யுங்க? காத்து கொள்ளுங்கள். உங்கள் பெற்றோரை ஒரு நாளும் தவிக்க விடாதீர்கள். அவர்களுக்கு நீங்கள் செய்கிறது தேவனுக்கு செய்வது அப்படின்றத நீங்கள் ஒரு நாளும் மறந்து போகக்கூடாது. பெற்றோரே, உங்கள் பிள்ளைகளை நீங்கள் கவனமாக என்ன செய்யுங்கள்? பாதுகாத்து கொள்ளுங்கள். அவர்கள் இப்பொழுது பழிவாங்க மாட்டார்கள். நம்ம இப்போ பண்ணுறதையெல்லாம் எப்போ பழி வாங்குவோன்னா அவங்க கரங்கள் பலப்பட்டதுக்கு அப்புறம் நம்மளை என்ன செய்வாங்க? பழி வாங்குவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, கேர்லெஸ், கவனக்குறைவு. நம்ம எத்தனை பேர் ஜெபம் பண்ணுறீங்க? எத்தனை பேர் வேதத்தை வாசிக்கிறீங்க? எத்தனை பேர் ஆலயத்துக்கு சீக்கிரமாய் வரணுன்ற ஒரு எண்ணம் இருக்கிறது? எத்தனை பேர் தேவனுடைய வார்த்தையை நாம் ஏற்றுக்கொள்கிறோம்? இந்த வேலை கர்த்தர் உங்களுக்கு தந்தது, அப்படிதானே? நீங்கள் 10,000 ரூபாய் சம்பளமோ 20,000 சம்பளமோ அது சாப்பாடு போடுதில்லை அந்த வேலை உங்களுக்கு. அந்த வேலைக்கு நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? எவ்வளோ சின்சியராக இருக்கிறீங்க? நம்ம 100% சின்சியராக இருக்கிறோம்.
அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆண்டுற காரியம் தான் டப்பா டான்ஸ் என்ன செய்யும், ஆடும். அது தானே உங்களுக்கு சோறு போடுது. அந்த வேலைக்கு போகிறதுக்கு எவ்வளோ சுணக்கம், எவ்வளோ முறுமுறுப்பு, வேலை தந்தவங்களை எவ்வளோ மரியாதை குறைவாய் பேசுகிற அனுபவம் அவங்க காதுக்குள்ள வீட்டில் உட்காரணும். அப்படி இல்லை பாருங்க, கவனக்குறைவினால. அப்படின்னா அப்போ தான் ஆண்டவர் படைத்து 2ஆம் அதிகாரம் 22 சொல்லுகிறது, 21 சொல்லுகிறது. வாசிக்கலாமா? அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரை வரப்பண்ணினார். அவன் நித்திரை அடைந்தான். அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாய் இருக்கிறாள். இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி எனப்படுவாள் என்றான். இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனை தன் தாயை விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான். அவர்கள் ஒரே மாம்சமாயிருப்பார்கள். ஆதாமும் அவன் மனைவியுமாகிய இருவரும் நிர்வாணிகளாய் இருந்தும் வெட்கப்படாதிருந்தார்கள். ஆண்டு முதல்ல படைக்கும் பொழுது எப்படிதான் இருந்தாங்க? நிர்வாணிகளாக தான் இருக்கிறாங்க. பாவம் பண்ணுறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. ஆமென். மாம்ச கண்கள் திறக்கப்பட்டுச்சு. இந்த நம்மகிட்ட கள்ள புத்தியெல்லாம் இருக்கலாம், இந்த புத்தி திறந்து ஆவிக்குரிய அந்த இது போயிருச்சு. இன்றைக்கி பாருங்கள், நமக்கு யாருக்கு வேலைக்கு போகிறதுக்கோ அல்லது உங்கள் வீடு கட்டுங்க, பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைங்க, அல்லது படிக்க வைங்க, இது நமக்கு யாருமே கற்றுத்தர வேண்டாம். ஆனால் நம்ம ஆராதிப்பதற்கு நமக்கு ஒரு கைடு தேவைப்படுகிறது. ஜெபிப்பதற்கு நமக்கு ஒரு கைடு, நம்மை உந்தி தள்ள, அப்படின்னா நல்லது செய்ய பின்னாடி யாரோ இருந்து ஒருவர் என்ன செய்ய வேண்டியது இருக்குது, நம்மை புஷ் பண்ண வேண்டியது இருக்கிறது. பாருங்கள், அப்போ தானே படைச்சு கொடுக்குறாரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் எல்லா மிருக ஜீவன்களுக்கும் ஆதாம் என்ன பேரை வைக்கிறாரோ. சரி, நான் பாட்டு பேசிட்டே போயிட்டே இருக்கேன். எத்தனை பேர் நம்புறீங்க நான் தேவனால் உண்டானவன்? எத்தனை பேர் நம்புறீங்க நான் குரங்கிலிருந்து வந்தவன்? நான் தேவனால் உண்டானவன். குரங்கிலிருந்து வந்தவன் மனிதன் என்று சொன்னவர்கள் அவர்களுடைய மூதாதையர்கள் ஒருவேளை குரங்கிலிருந்து வந்தவர்களாக இருக்கலாம். குரங்கிலிருந்து மனிதன் வர முடியாது. அப்படின்னா ஏன் இப்போ வரல? ஆமாம், டயர்டாயிட்டா மனிதனை பெற்று குரங்கு டயர்டாயிட்டா? எஸ், மிருக சுபாவங்கள் இருக்கிற நம்மை போல். ஆனால் பேச மாட்டேன்னா சரி. ஆக்சுவலாக அவங்களாம் ரொம்ப பாசக்காரங்க. யாரு? மிருக ஜீவன்களை நம்மளோட ரொம்ப பாசமானவங்க. ஆமென். ஒரு நேரம் சாப்பாடு போட்டால் போதும், நம்மையே சுற்றி எவ்வளோ செருப்படி வாங்கினாலும் நம்ம கூடயே என்ன செய்யும், இருக்கும். சரி, நீங்கள் நம்புறீங்களா? நம்ம யாரிலிருந்து உருவானவர்கள்? தேவனால் உண்டானவன். நான் குரங்கிலிருந்து வந்தவன் அல்ல, நான் தேவனிடத்திலிருந்து உண்டானவன். ஆண்டவர் பாருங்க, ஒரு மனுஷனுக்கு 4 நதிகளை கொடுக்குறார். நம்ம ஊர் பேர் என்னது? குளம். நான் வந்த உடனே தேடினேன், அது என்ன குளம், ஏன் இந்த பேர் இந்த ஊருக்கு வந்துச்சு? குளம் இருக்கு, தண்ணி தான் இல்லை. ஆமென். இதுதான் இன்றைக்கு மனிதர்கள் ஏதோ அவர்களால் பண்ண முடிஞ்ச நல்ல விஷயம். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை சவுத் இந்தியாவிலே வைத்திருக்கிறதற்காக, அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டிலே திருநெல்வேலி மாவட்டத்திலே வைத்திருக்கிறதற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்க. 2 பேருக்கு 4 நதி கொடுக்குறார். இவனே ராஜா, இவனே மந்திரி. நீங்கள் வேலை செய்கிற இடத்துல அப்படி இருக்க முடியுமா? ஆமென். இல்லை, அவ்வளோ உருவி விட்டுருவாங்க. விலா எலும்பை ஆண்டவர் உருவே ஏவாளை செஞ்சது போல் நம்மளே அங்கங்கே உருவி வச்சுருவாங்க. ஆமென். ஹல்லேலூயா. நம்ம இழந்துட்டோம், நிறையவே இழந்துட்டோம். ஆனால் நம்ம தோற்று போக வேண்டாம். அதனால தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, ஏதேன் தோட்டத்தை மறைத்தாலும் யாரும் கண்டுபிடிக்க முடியல. எந்த பொருள் ஆராய்ச்சியாளர்களாலும் ஆண்டவர் மறைத்த ஏதேன் தோட்டத்தை என்ன செய்ய முடியல, பாவம் பண்ணால துரத்திட்டாரு. எங்கே துரத்திட்டாரு? இவ்வளோ நாளும் நீ ராஜாவாய் மந்திரியாய் இருக்க வேண்டியவன், இனி நீ அடிமையாவாள். ஆண்டவர் சொல்கிறாரு, இன்றிலிருந்து உனக்கு பிரசவம் எப்படி இருக்கும்? கஷ்டமாக இருக்கும். நீ வேர்வை சிந்தி என்ன செய்வாய்? சாப்பிடுவாய். நம்ம பாருங்க, ஒரு பிரசங்கமாக இருக்கட்டும், ஒரு பாட்டாக இருக்கட்டும், நீங்கள் பண்ணுற வேலையாக இருக்கட்டும், உடல் உழைப்பு இல்லாமல் இந்த உலகத்தில் ஊதியமே இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, உங்களுக்கு படிப்பே இல்லை, ஆனால் வேலை கிடைக்கு. ஸ்கூலுக்கே போக வேண்டாம், காலேஜுக்கே போக வேண்டாம். எப்படி இருக்கும்? எனக்கெல்லாம் சந்தோஷமாக இருக்குது. நான் இப்போ போயிட்டேன், ஆராதனை முடிச்சுட்டு ஒரு 7 கூட்டு 2 குழம்பு பிரியாணி ஏதோ ஒன்று தேவதூதன் போய் சமைச்சு வச்சால் நலமாக தான் என்னது இருக்கும். இல்லை, நாம தான் எல்லாவற்றையும் என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த பாவம் என்ன பண்ணுச்சுன்னா நாம தான் கடந்து போராடணுமே ஒழிஞ்சு, ஆண்டவர் அவருடைய பங்கு நம்முடைய வாழ்க்கையில் எப்போவுமே குறைவாக இருக்கும். அந்த குறைவு தான் நிறைவு. அதை நீங்கள் ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது, மறக்கக்கூடாது. நாம் 99 படிகளை எடுத்து வைத்தால் தான் ஆண்டு ஒரு படி எடுத்து வைப்பார். அந்த ஒரு படியே நம்முடைய வாழ்க்கைக்கு என்னது
போதுமானது. நீங்கள் ஒருவேளை நினைக்கலாம், ஆண்டவர் எனக்கு பல லட்சம் தேவைகள் இருக்கிறது, அந்த லட்சத்தை அப்படியே கையில் கொண்டு தருவார். அப்படி கிடையாது. நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், உங்களுக்கு ஒரு படிப்பை தருகிறாரா, அதை பிடிச்சு மேலே வந்துடணும். நீங்கள் வைத்திருக்கிறதான உங்களுடைய நோக்கம் நிறைவேற. ஒரு வேலை தருவாரா, அதை பிடிச்சு 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 மேலே வரணும். கையிலெல்லாம் கொண்டு வந்து யாரும் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் பணங்களை எல்லாம் செய்ய மாட்டார், தரமாட்டாங்க. ஒரு வேலையை ஆண்டவர் தருவார், ஒரு படிப்பை தருவார், ஒரு குடும்ப அமைப்பை தருவார். அதை நாம் ஏதேன் தோட்டமாய் மாற்றுவதும் அது என்ன இதாக மாற்றுகிறதும் யாருடைய கருத்தில் தான் இருக்கிறது? நம்முடைய கருத்தில். நம்மெல்லாம் எப்படிப்பட்ட வல்லமை உள்ளவர்கள்னா, நம்ம கையில் இருக்கிற அழகானதை அசிங்கமாக மாற்றுகிறவர்கள். ஆனால் அபிஷேகம் பண்ணப்பட்டதான நீங்களும் நானும் அசிங்கமாக இருக்கிற ஒன்றையும், கீழ்ப்படியாமல் இருக்கிற நம்முடைய பிள்ளைகளையும், அலங்கோலமாக இருக்கிற நம்முடைய குடும்பத்தையும் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் கரங்களில் வருகிற பொழுது அது அழகாக தான் மாறணுமே ஒழிய அது அலங்கோலமாய் மாறக்கூடாது. ஆமென். சிம்சோன் விலா தாடு, இந்த எலும்பு எவ்வளோதான் இருக்கும், இவ்வளோதாங்க இருக்கும். அபிஷேகம் பண்ணப்பட்ட சிம்சோன் கையில் எடுக்கிற 1000 பேரை கொண்டு போடுகிறான். வழுக்கு பிளுக்குன்னு இருக்கும். விலா எலும்பு எப்படி இருக்கும்? உடனே வெட்டப்பட்ட எலும்பு எப்படி இருக்கும்? பாஸ்டம்மா தான். ஏன் இப்படி பார்க்கீங்க? பாஸ்டம்மா. அல்லேலூயா. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. ஆமென். விலா எலும்பு எப்படி இருக்கும்? இங்கே கூப்பிட்டா அங்கே போகும், அங்கே கூப்பிட்டா இங்கே வர. அவர் இங்கே பிடிச்சா அங்கே போயிருக்கோம், அங்கே பிடிச்சா ஆனாலும் கையிலே அடக்கி அடிச்சு நொறுக்கிறார். எத்தனை பேர் சாகுறான்? 1000 பேர். கத்தாவே, நம்ம 1000ன்னு சொல்லி முடிக்கக்குள்ளாடி சிம்சோன் என்ன பண்ணிட்டாரு? ஒரு பெரிய ஒரு தரமான ஒரு செய்கை என்னது ஆண்டவருக்காக என்ன செய்கிறாரு? பண்ணுறாரு. பாருங்க, அபிஷேகம் பண்ணப்பட்டதான நம்முடைய கரம் இது சாதாரணமான கரம் அல்ல. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அலங்கோலங்களையும் அதை அழகாக என்ன செய்யணும்? மாற்ற வேண்டும். முதல் அவன் விழுந்து போனதற்கு காரணம், ஏவாள் மூலமாக பாவம் வந்தாலும் எந்த இடத்துலையுமே ஆண்டவர் ஏவாளை மாத்திரம் இழுக்கவே இல்லை, ஆதாமே இழுப்பார். நீ எங்கே இருக்கிறாய்? இப்போ பாவம் பண்ணிட்டாங்க பாருங்க. 7வது வசனத்தில், அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது, அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து. வாசிக்கலாமா? ஒளித்து கொண்டார்கள். பாருங்க, பாவம் என்ன பண்ணுகிறது? பயந்து பயந்து வாழ வைக்கிறது. நிம்மதியே இருக்காது. பாவம் என்னது? அதனால் ஆண்டவர் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு ஒரு சிறுமையை அனுமதிக்கவில்லை. ஏனென்றால் ஆண்டவர் நம்மை ரட்சித்தார். நம்ம என்ன செய்கிறார்? ரட்சிக்கிற. முதல்ல அவனுடைய கண்கள் திறக்கம்னா, அதை சொன்ன ஆவிக்குரிய கண்கள் அல்ல, மாமிச கண்கள் என்ன செய்கிறது? திறக்கிறது. இன்றைக்கு எவ்வளோ கொலைகள், கொள்ளைகள், சிறு பிள்ளைகள், பாலியல் வன்புணர்வு, அப்பா அது நம்ம சொல்லவே எங்கேருந்து ஆரம்பித்து எங்கேருந்து ஜபத்தை முடிக்கணும்னே தெரியாத அளவுக்கு எக்கச்சக்க நன்மைகளும் இருக்கிறது, அதே நேரம் தீமைகளும் நம்முடைய உலகத்தில் என்ன செய்கிறது? இருக்கிறது. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். ஆமென். அப்படின்னா என்ன அர்த்தம்? இவன் இருக்க வேண்டிய இடத்துல என்னது? இல்லை. நீங்களும் நானும் நாம் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கிறோமா? நம்முடைய ஸ்தானத்தை விட்டு, நான் ஒன்னே வாழ்க்கையில் புரிஞ்சுக்கிட்டேன், நம்முடைய ஸ்தானத்தை விட்டு இறங்கி வந்து நம்ம என்ன பண்ணாலும் யாரும் நம்மளை தூக்கி வச்சு கொண்டாட போகிறதில்ல. உங்களை கர்த்தர் எந்த ஸ்தானத்தில் வைத்திருக்கிறாரோ அந்த ஸ்தானத்தில் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கரங்களுக்கு வந்து சேரும். ஆமென். விட்டு கொடுக்கறத பற்றி பேசலை, ஒரு மாதிரி ஈகோவாக இருக்கிறத பற்றி நான் பேசலை. பேசி பார்த்து டயர்டாகி இப்போ ஒன்றே புரிந்து கொண்டோம். பாருங்க, நம்மை கர்த்தர் எந்த இடத்தில் வைத்திருக்கிறாரோ அந்த இடத்தில் நாம் இருக்கிற பொழுது நிச்சயமாகவே நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன செய்யணும்னு பிளான் வைத்திருக்கிறாரோ அதை நிச்சயமாகவே அவர் செய்து முடிக்க வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் விழுந்து போறான். அந்த 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல தான் அவன் கீழ்ப்படியவில்லை. 2 பேரும் கீழ்ப்படியாமல் என்னது போனார்கள். எனக்கு அடிக்கடி கஷ்டமா இருக்கும். இந்த ஏவாள் மட்டும் அன்றைக்கு அந்த பழத்தை பறித்து சாப்பிடாது இருந்தால் நம்மளால இன்னைக்கு பரலோக வாழ்க்கை பூமியில் என்ன செஞ்சுட்டு இருப்போம்? அனுபவித்து கொண்டிருப்போம். நமக்கு வேர்வை இருந்திருக்காது, கண்ணீர் இருந்திருக்காது, கவலை இருந்திருக்காது. நம்ம எல்லாருமே எப்படி ஆண்டவர் இருக்கிறாரோ அது போலவே நாம் என்ன செஞ்சிருப்போம்? இருந்திருப்போம். நான் அதை சொன்னேன், நம்ம யாருமே ஆண்டவரை முகமுகமாய் பார்க்கவில்லை. இந்த பூமியிலே பாவம் வரவில்லை என்றால் நீங்கள் ஆண்டவர் நம்ம பக்கத்தில் என்ன செஞ்சிருப்பார்?
இருந்திருப்பார். இன்றைக்கு நீங்கள் எத்தனை பேர் உங்கள் வாழ்க்கையில் கடினமான சூழல் வருகிற பொழுது ஐயோ ஆண்டவரின் பக்கத்தில் இருந்தால் நலமாக இருக்குமே, இன்றைய சூழல் எல்லாம் உடனே சரியாகுமே நினைக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? நம்ம எல்லாருமே ஏதாவது ஒரு கட்டத்திலே நாம் என்ன செய்வோம், நினைப்போம். பெண்ணால் தான் பாவம் வந்தது, அதை வாசிக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனாலும் இந்த பெண்ணின் மூலமாக ஆண்டவர் இரட்சகராகிய இயேசுவை பார்க்க பரிசுத்த ஆவியானவர் கிருபை பாராட்டினார். ஆமென். கடவுள் என்பவர் சர்வாதிகாரி. உங்களுக்கு தெரியுமா, பழைய ஏற்பாடை நீங்கள் வாசிங்கன்னா எப்படி இருக்குன்னா, யார் பாவம் செஞ்சாலும் போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பார். கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல். கொலை செஞ்சியா நீயும் கொலை செய்யப்படுவாய், கல்லறிந்தாயா நீயும் கல்லறியப்படுவாய். பாருங்க, புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் எல்லா நியாய பிரமாணத்தை லூஸ் பண்ணிடுறார். ஐயோ இவர்கள் என்ன பண்ணிட மாட்டாங்க, இவ்வளோ பலி செலுத்திட மாட்டாங்க. குற்ற நிவாரண பலி, பாவ நிவாரண பலி, இவர்கள் வருகிற பொழுது காட்டு புறாவையோ ஆடையோ கடாவையோ கொண்டு வந்து இவர்களால் பலி செலுத்த முடியாது. அதனால தான் ஆண்டவர் அவருடைய ஜீவனை நமக்காக தந்து இந்த பலி செலுத்துகிற எல்லா சிஸ்டத்தையும் கர்த்தர் நமக்காக மாற்றினார். ஆமென். இப்பொழுது என்ன பலி? ஆண்டவரை பாடுவது, அவரை ஆராதிப்பது. நம்முடைய வாழ்க்கையில் கடினமான சூழ்நிலை வருகிற பொழுதும் ஆண்டவரை நீங்களும் நானும் ஆராதிப்போம் என்றால் அதுவே ஆண்டவர் விரும்புகிற பலியாக இருக்கிறது. ஆமென். எந்த ஒரு பலியும் பலி இல்லாமல் இல்லை. அதுபோல ஆண்டவரை நாம் தேடுவதற்கும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் அற்புதத்தை பெறுவதற்கும் நம் அநேக விலைக்கிரயங்களை நாம் செலுத்துவதற்காக கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். ஆமென். எதுவும் எளிதாய் கிடைத்து விடாது. அப்படி எளிதாய் கிடைத்து விடும் என்றால் அது நம்மை விட்டு போகும். ஆனால் கஷ்டப்பட்டு கர்த்தர் நம்ம ஜெபம் பண்ணி உபவாசித்து அல்லது நீங்கள் ராப்பகலாய் வேலை செய்து ஒன்று உங்கள் கரத்திற்கு வரும் என்றால் அது தலைமுறையாக நீங்கள் வைத்து அனுபவிப்பதற்கு கர்த்தர் அது ஏதுவான நன்மையாய் கர்த்தர் நமக்கு மாற்றி தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிள்ளைகள்கிட்ட கேட்டால் சொல்லுவாங்க, டாக்டர் ஆகணும், கலெக்டர் ஆகணும், அல்லது இத்தனை சைஸுக்கு இவ்வளோ பெரிய வீடு, அதற்கான முயற்சி நாம் என்ன பண்ணணும், இவ்வளோ பெரிய வீட்டில் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். தவறல்ல. அதற்கான முயற்சி என்ன? முயற்சி பண்ணினாலும் அந்த முயற்சியோடு கூட ஆண்டவரே என்னால் முடிந்தது இவ்வளவுதான், எனக்கு இவ்வளோ பெரிய தேவைகள் இருக்கிறது, ஆண்டவரே என்னுடைய கரங்களை நீங்கள் பலப்படுத்துங்க, அதை செய்ய எனக்கு உதவி செய்யுங்க என்று நம்முடைய ஜெபங்கள் இருக்கும் என்றால் நிச்சயமாகவே ஆண்டவர் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற அற்புதங்களை உங்கள் கரங்கள் தந்து உங்களை உயர்த்துவதற்கு அவர் போதுமான தேவனாய் இருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. பாவம் ஆயுசு குறைகிறது, கீழ்ப்படியாமை. இதை ஒரு வார்த்தையில் கடந்து போக முடிகிறதில்லை. அன்றைக்கே கடிந்து பேசினால் தன்னை மாற்றினால் அது அந்த காலம். இன்றைக்கு கடிந்து பேசினால் சபையை மாற்றுகிறது இந்த காலம். பாருங்க, விசுவாச பிள்ளைகள், உங்களுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். நீங்கள் மட்டும் அப்படி மாறிடவே கூடாது. நல்ல விதத்தில் மாறணும். ஒரு விமர்சனம் தாங்க முடியலை, எழும்பி போகிறது. ஆமென். ஹல்லேலூயா. அப்படி இருக்கக்கூடாது. கம்ஃபர்ட் ஜோன் இருக்குல்ல, அதை தான் ஃபஸ்ட் ஆண்டவர் பிடுங்கி போடுவார். நமக்குள்ள நம்ம யாரும் என்னை திட்டிடக்கூடாது, எனக்குன்னு செல்ஃப் எஸ்டீம் இருக்குது, எனக்குன்னு சுய கௌரவம் இருக்கிறது. இல்லை, அதை தான் ஆண்டவர் முதல்ல உருவுகிறார். நாங்கள்லாம் இதில் நிற்கிறேன்னா எவ்வளோ உருவி இருக்கார் தெரியுமா, எவ்வளோ அள வச்சிருக்கார் தெரியுமா, எவ்வளோ சுத்த விட்டுருக்கார் தெரியுமா. இன்னும் விடலை, இன்னும் அவர் அமர்ந்திருக்கவில்லை. இல்லை தெரியாது. அப்படிதான் சில காரியங்கள் அப்படிதான் மாற்றுவார். இவ்வளவு விட்டு கொடுத்தே, இவ்வளோ பொறுமையாக இருந்தே, இவ்வளவு சகித்தே, இவ்வளோ கொஞ்சத்துக்கு கொஞ்சம் ஊழியம் செஞ்சு நிலைமை இப்படி இருக்கும் என்றால், எப்படியோ இருந்திருந்தால் இதுக்கு முன்னாடி பொருளாக என்ன செஞ்சுருப்போம், நம்ம போயிருப்போம். நீசரும் துஷ்ட மனிதர்களுமாக என்ன செஞ்சுருப்போம். ஒரு விமர்சனத்தை தாங்க முடியுதா? நான் உங்களை திட்ட உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியுமா? எப்படிப்பட்ட மனசை நம்ம உண்டாக்கி வச்சிருக்கிறோம். ஞான இருதயம். நம்முடைய இருதயம் முதல்ல இருதயமாக தான் இருக்கும். ஆனால் பழைய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம், அவர்கள் எல்லாம் ஞான இருதயம் உள்ளவர்களாய் மாறினார்கள். நமக்கு இருதயம் இருக்கு, ஞான இருதயம் இருக்கிறதா? ஞான இருதயம் இருக்கிறதா? நீங்கள் எங்களுடைய பிள்ளைகள், எங்களுக்கு எத்தனை வயதானாலும், உங்களுக்கு எத்தனை வயதானாலும் எங்கள் பிள்ளைகள், ஏன் உங்களை கடிந்து கொள்கிறோம் நாசமாக போனோம்னா? இல்லை, என் ஜனங்கள் இன்னும் சிறப்பாகணும், இன்னும் சிறப்பு. நீங்கள் என்ன தான் எங்களை திட்டினாலும் எங்களுக்கு அந்த நேரம் தான். அதுக்கடுத்து யார் தான்? நிகில்பெண்ணு மாதிரி தான் நீங்கள் எங்களுக்கு பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். ஆமென். உங்களை நான் திட்டலை, உங்களை அதிகாரம் பண்ணலை அப்படின்னா உங்கள் மேலே இருக்கிற பாசம் குறைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, கீழ்ப்படியாமல் எனக்கு கொஞ்சம் வேதனையாக இருக்குங்க அந்த வார்த்தைகளை பேச. நான் சின்ன வயசில் சர்ச்சில் இருந்து வளர்ந்த அந்த காலங்கள்லாம் இனி கற்பனையே பண்ண
முடியாது. சர்ச்சிலே மணிக்கணக்காய் கிடந்தது. கன்வென்ஷன் அப்படின்னா சர்ச்சிலே இருந்து அதிலே அங்கே படுத்து அங்கே வேலைகளை செஞ்சு வாலிபர் முகாம் எப்போ வரும்னு காத்திருப்போம். பெரிய பெரிய மண்டபங்களை பிடித்து நடத்தினார்கள். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னும் நீங்கள் சிறப்பாய் வர பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கிருபை செய்வாராக. ஃபஸ்ட்டு கவனக்குறைவு. கவனக்குறைவு ஏன் வருகிறது? ஒரு வண்டி ஏன் விபத்து? பிரேக்கு கவனிக்க மாட்டான், ஆயில் ஒழுங்காக மெயின்டைன் பண்ணியிருக்க மாட்டான், சர்வீஸ் ஒழுங்காக போயிருக்காது வண்டி. இவ்வளோ பிரச்சனை பின்னாடி இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை கவனக்குறைவு, எவ்வளவு ஞாபக மறதி. சில மறதிகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது நல்லது. அல்லாட்டி நமக்கு இருதய வலி வந்து நம்ம செத்தே என்ன செஞ்சிருவோம், போயிடுவோம். சில மறதிகள் நல்லது. நமக்கு பாட்டு மறந்துடுது, பிரசங்கம் மறந்துடுது, வசனம் மறந்துடுது, தேவையில்லாமல் அவங்க பேசுனது இவங்க பேசுனது இதெல்லாம் நம்ம மண்டைக்குள்ளே இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 3வது வசனம் 6வது வசனத்திலே தான் பாருங்க, அடுத்த ஆதாம் விழுந்து போனதுக்கான காரணமும் இருக்கிறது. பாவத்துக்கு துணை போனான். அப்போ தானே உருவாக்கி கொடுத்துருக்கிறாரு. இந்த மனைவியை இந்த ஆதாம் எப்படி பாதுகாக்கணும்? இவர் மட்டும் கூட இருந்திருந்தா நிச்சயம் அந்த அம்மா சாப்பிட்ருக்காது. நம்ம இப்படி முக்கி பிரசங்கம் பண்ண வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. அல்லேலூயா. அதான் ஒரு மீம் ஒன்று பார்த்தேன். அந்த இடத்துல சைனாக்காரன் மட்டும் இருந்திருந்தானா பாம்பை அடித்து தின்றுப்பான், நம்ம தப்பிச்சோம். அதான் உண்மை. பழங்கள் அவன் எங்கே சாப்பிட்டான்? வண்டு, பாம்பு, பல்லி. அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. ஒருவேளை நாம் அந்த ஏதேன் தோட்டத்தை இழந்துட்டோம். ஆனால் ஆண்டவர் பரலோகமாகிய ஏதேனை நமக்கு வைத்திருக்கிறார். ஆமென். அநேக நேரங்களில் கவனக்குறைவாக இருக்கிறோம். கீழ்ப்படியாமை. பெற்றோர் சொல்கிறேன், தகப்பனும் தாய்க்கும் கீழ்ப்படியாமல் இருக்காதீங்க. எத்தனை வயதானால் அவர்கள் உங்களுடைய பெற்றோர்கள். இந்த உலகத்துக்கு உங்களை அறிமுகம் செய்தவர்கள். நீங்கள் ஸ்கூல் படிக்கும் போதாக இருக்கட்டும், காலேஜ் படிக்கும் போதாக இருக்கட்டும், உங்களுக்கு முன்னாடியே ஒருத்தங்க எழும்பி உங்களுக்கு சமையல் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் தானாய் வரவில்லை. நீங்கள் பூமியிலேருந்து முளைத்தெழும்பினவர்கள் அல்ல. பெற்றோராக இருக்கிறபடினாலே அவர்கள் நல்லவர்களும் அல்ல. சில பிள்ளைகளுக்கு பொல்லாத பெற்றோர்கள் வந்து விடுவார்கள். சில பிள்ளைகளுக்கு நல்ல பெற்றோர்கள். எல்லாருக்கும் பெற்றோராக இருக்கிறபடினாலே அவர்கள் பிள்ளைகளுக்கு நல்லது செய்வார்கள் என்று சொல்லிவிட முடியாது. நீங்களும் நானும் நல்ல பெற்றோராக இருக்க வேண்டும். பிள்ளைகள் கவனிக்கிறீங்களா? நல்ல பிள்ளைகளாக இருக்கணும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கவனக்குறைவு நம்முடைய வாழ்க்கையில் எந்த இடத்துல எல்லாம் இருக்கிறதோ அதை நாம் சரி செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் படைச்சு ஏவாளை ஆதாம் கையில் கொடுக்குறார். கொடுத்தனத்துக்கு ஏன் ஆண்டவர் சில நன்மைகளை நமக்கு தராமல் இருக்கிறார்? தொலைஞ்சிருவான். புரியுதா? கொஞ்சம் லேட் பண்ணியிருந்திருக்கலாம் போல, கொஞ்சம் லேட்டாக ஒரு மாதம் தாண்டி. சரி, நிறைய பேர் இது ஆக்சுவலாக ஒரு பெரிய கான்ட்ரவர்ஷியல் புக்கு. அது எப்படி இப்படி படைச்சாரு, அப்படி படைச்சார். ஆமாம் படைச்சார், அவ்வளோதான். ஆமாம் படைத்தார், அவ்வளோதான். அதுக்கு மேலே நான் நம்புகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி பாருங்க, அப்போ தான் ஆண்டவர் படைத்து ஏவாள் ஆதாமுடைய கையில் கொடுக்குறார். கல்யாணம் ஒரு 5 வருஷம் தாண்டி ஒரு கவனக்குறைவு வருது. சரி, மனிதர்கள் பிள்ளைகளை நாம் கொஞ்ச நேரம் கவனிக்காமல் இருப்போம், அது இயல்பு. ஆனால் அப்பொழுதுதான் படைச்சிருக்கிற, அப்போ தான் இவங்களுக்கு கல்யாணம் ஆகியிருக்கு. ஏன் மறந்தார்? எது அவருக்கு தொந்தரவாக இருந்தது? சரி, அது ஒரு பெரிய ஆராய்ச்சி. பரலோகத்தில் போன உடனே வாய்ப்பு இருந்தால் அவருக்கு வலிக்காமல் கன்னத்தில் ஒன்று வச்சுட்டு, ஏயா இந்த பாடு படுத்தினீர், உம்மால தான் நாங்கள் இவ்வளோ பாடு என்ன செஞ்சோம் பட்டோம். அப்படி ஆயுசு 900 ஆண்டுகள் வாழ்றார். யாரு? ஆதாம். ஆண்டவர் நீ சாகவே சாவாய் என்று சொன்னது இந்த சரீர மரணத்தையும் சேர்த்துதான். ஆனால் ஆவிக்குரிய மரணம். நாம் சர்ச்சுக்கு வருவோம், வேதத்தை வாசிப்போம், பிரசங்கத்தை நீங்கள் கவனிப்பீங்க. ஆனால் டெட் பாடி, உள்ளே அனலும் இல்லை குளிரும் இல்லை. இப்படிப்பட்டதான அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் என்றால் நீங்களும் நானும் முன்னேறி போகவே முடியாது. லோ வால்டேஜ் கரண்ட் இருக்கிறது ஒன்று தான், இல்லாமல் போகிறது ஒன்று தான். நாமும் அநேக இடங்களில் லோ வால்டேஜாக இருக்கிறோம். ஆனால் வெளியே நாம் இப்போ வெள்ளை ட்ரெஸ் உடுத்துறதுனாலையோ நகையெல்லாம் இல்லாமல் இருக்க நல்லவான்னு நினச்சிடக்கூடாது. நம்ம ஒவ்வொருவருக்கும் உள்ளாடியும் ஒரு மோசமான ஒருத்தங்க என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. அதை நாம் அறிந்து அதை வட்டமிட்டு அதை திருத்திக் கொள்ள பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கிருபை செய்வாராக. ஆமென். நம்முடைய ஆத்துமாவுக்கு நம்முடைய கணவனோ நம்முடைய மனைவியோ நம்முடைய பிள்ளைகளோ அல்ல,
நீங்களும் நானும் தான் நம்முடைய ஆத்துமாவுக்கு உத்தரவாதம் உள்ளவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. எதை நாம் உயர்வாக நினைக்கிறோமோ அதை பொக்கிஷமாக நாம் பாதுகாப்போம். நம்முடைய ஆத்துமாவை நாம் உயர்வாக நினைத்தோம் என்றால் அது கரைபடாதபடிக்கு, அது குற்றப்படாதபடிக்கு, இவரிடத்தில் நான் பேசினேன் ஆவியே போயிரும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மனநிலைக்கு நாம் ஒவ்வொருவரும் வந்துவிட்டோம் என்றால், ஆதி தகப்பன் ஆதாம் பாவம் செய்தான், ஆனால் பரிசுத்த ஆவியானவர் இனி நாம் பாவம் செய்யாமல் நம்மை காப்பாற்றுவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கவனக்குறைவு, கீழ்ப்படியாமை, இந்த பாயிண்டை பாருங்க. எடுக்கும் பொழுது எங்கேருந்து ஆரம்பித்து எங்கேருந்து முடிக்கனே தெரில. இன்றைக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனைகள் ஒன்று கீழ்ப்படியாமை. கீழ்ப்படியாமை. கொஞ்சம் யோசிங்க. உங்கள் பிள்ளைகள் எதிர்த்து நிற்கிறது, நீங்கள் அடிக்கும் பொழுது அவங்க முகபாவனை போவது, அவர்கள் பேசுகிற விதம். முன்னாடியெல்லாம் நம்ம அம்மாவுக்கு ஒன்று கஷ்டம் அப்படின்னா நமக்கு அது கஷ்டம், அவங்களுக்கு பலவீனம்னா நமக்கு அது பலவீனம். அதனால் இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் பாருங்க, அவங்க அந்த குணத்துக்காக பெரிய விஷயந்தான். அவங்களுக்கு ஒன்று பிடிச்சதுன்னா பிடிச்சது செய்வாங்க, யாரையும் பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு பிடிக்கலைன்னா அவ்வளோதான். அப்புறம் எவ்வளோ கன்வின்ஸ் பண்ணாலும் அவங்கள நம்ம பக்கம் கொண்டு வரவே என்ன செய்கிறது இல்லை, முடிகிறதில்லை. ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. நீங்கள் ஆரம்பத்திலே அப்படி இருந்தாலும் போக 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 ஆண்டவருக்கு எது பிரியம், நம்ம பரிசுத்த ஆவியானவர் என்னை குறித்து என்ன விருப்பம் கொண்டிருக்கிறார் அப்படின்றத நீங்கள் ஒவ்வொரு நாளும் என்ன செய்ய வேண்டும், நம்மை நாமே அலசி ஆராய்ந்து கொள்ள வேண்டும். பாருங்க, எக்கச்சக்க பாருங்க குறைவுகள் ஆதாமும் ஏவாளுடைய பாவத்தின் மூலமாக வந்தாலும் இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்தின் மூலமாக ஆண்டவர் நமக்கு நித்திய வாழ்க்கை என்ன செஞ்சிருக்கிறார், வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆவிக்குரிய மரணத்தை வெல்ல பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கிருபை செய்தார். ஒரு நாள்லே தாவீது பாவம் செய்கிறார். பத்சேபாள் என்கிற ஒரு பெண்ணை அவள் குளிக்கிறத பார்த்துட்டு அவளை அடைய நினைக்கிறார். அதை செய்து முடிக்கிறார். 3 ஆண்டுகள் ஆகிறது அதை ரெட்டிஃபை பண்ண, அதை அவரை கண்டுபிடிக்க ஆண்டவர் தீர்க்கதரிசி அனுப்புகிறார். ஏய், நீ போய் தாவீதிடத்தில் சொல் என்று சொல்லி வந்த தீர்க்கதரிசியை கொல்லாம குத்தாம கொடையாம அவன் சொன்ன அந்த வார்த்தையை தேவ வார்த்தையாக ஏற்றுக்கொண்டு பத்சேபாளை விடவில்லை, ஆனால் ரெக்ரெட் பண்றான், நான் பாவம் செய்தேன். அதன் விளைவாகத்தான் சங்கீதம் 51 சொல்கிறேன், பாவம் எப்போது எனக்கு முன்பாக இருக்கிறது, ஈசோப்பினால் என்னை கழுவும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். நான் என்னுடைய ஜெபத்தில் சொல்வதுண்டு, ஆண்டவரே ஈசோப்பினால் என்னை கழுவாதீங்கப்பா, உம்முடைய இரத்தத்தினால என்னை கழுவுங்க. ஹல்லேலூயா. நமக்கு ஈசோப்பு தேவையில்லை. நாம் பண்ணுற பாருங்க, அடிக்கடி நினைப்பதுண்டு, இந்த ஒரு அவுன்ஸ் திராட்சை ரசம் அல்ல, நீங்களும் நான் செய்கிற பாவத்துக்கு குடமாக குடிக்கணும். அல்லேலூயா. நமக்கு இருக்கிற தேவைக்கு 24 மணி நேரம் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆனால் 24 மணி நேரம் ஆண்டு கேட்கல, 1 மணி நேரம் கேட்கிறார். இத்தனை அதிகாரங்கள் இருக்கிறது, 3 அதிகாரத்தை வாசிங்கள். எத்தனை பேர் லேவியராகமம் முடித்து உபாகமத்துக்குள்ள வரப்போறீங்க? நீங்கள் ஒழுங்கா வாசித்து கொண்டிருந்தால் உபாகமத்துக்கு நீங்கள் என்ன செஞ்சிருக்கணும், இந்த நேரம் வந்திருக்க வேண்டும். பாவத்துக்கு துணை போனான். பாருங்க, மனைவி அவளை கவனிக்காதது முதல் தவறு. 2வது கீழ்ப்படியாமை. அந்த பழத்தை பறித்து சாப்பிட்டுட்டு தானும் அதை எடுத்து என்ன செய்கிறான், சாப்பிடுகிறான். 3வது பாவத்துக்கு துணை. அந்த சாப்பிட்டான் பார்த்தீங்களா, அந்த பாவத்துக்கு துணை போனான். நாமும் பாவத்துக்கு துணை போகிறோம். பாவத்துக்கு பெரிய பெரிய பாவத்துக்கு துணை போக மாட்டோம். ஆனால் பிள்ளை தூங்குதுன்னா விட்டுருதோம், ஜபத்தை பண்ணுறதுக்கு அவனை உற்சாகப்படுத்துறதில்ல. ஸ்கூலுக்கு அனுப்புகிறது அவ்வளோ உன்னிப்பாக இருக்கிற நீங்கள், வேலைக்கு போவதற்கு அவ்வளோ உன்னிப்பாக இருக்கிறதான நாம் பாவத்துக்கு துணை போகிறோம். மறக்கக்கூடாது. நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்க, பைபிளை வாசிக்கிறீங்க, சந்தோஷம். உங்கள் பிள்ளைகள் அதை பண்ணுகிறதா? பாருங்க, பாவம் செய்கிறவனை விட பாவத்துக்கு ஒத்து போகிறது துணை போகிறது தான் முதல் அக்யூஸ்ட், முதல் குற்றவாளி. அதை நீங்கள் ஒரு நாளும் மறந்துவிட கூடாது. நமக்கு கர்த்தர் தந்திருக்கிற சிறிய காரியமோ பெரிய காரியமோ அதை கவனமாய் கவனிக்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கிருபை செய்வாராக. ஹல்லேலூயா. ஆவிக்குரிய மரணம் இருந்தது, ஆனால் ஆண்டவர் அவருடைய சிலுவை மரணத்தின் மூலமாக நம்முடைய ஆவிக்குரிய மரணத்தை நாம் மேற்கொள்ள பரிசுத்த ஆவியானவர் கிருபை நமக்கு பாராட்டி இருக்கிறார். நம்மை மண்ணை பிசைந்து மனிதனை உண்டாக்கின ஆண்டவர் அவருடைய நீங்களும் நானும் மண்ணால் செய்யப்பட்டவர்கள். நமக்குள்ள எவ்வளோ, நீங்கள் எப்போவுமே ஒன்று மனசுக்குள்ளே வச்சுக்கிடணும், இந்த மிஷின் எப்போ நிற்கும்னு தெரியாது, எப்போ இதுக்கு எக்ஸ்பைரின்னு தெரில, என்னென்ன பார்ட்ஸ் போய் கிடக்கு தெரியாது, எப்போ இது நிற்கும்னு நமக்கு தெரியாது. ஒரு கிரைண்டருக்கு ஒரு வாரண்டி, ஒரு கேரண்டி. ஒரு காருக்கு இருக்குது, நமக்கு கேரண்டி கிடையாது, வாரண்டி கிடையாது. ஓடுற வரைக்கும் இந்த மிஷின் என்ன செய்யும், ஓடும். அதனால் எப்பொழுதுமே நம்முடைய வாழ்க்கையில் ஒன்று இருக்கணும்,
அடுத்த நாள் நான் இருப்பேன்னு எனக்கு தெரியாது. இந்த எண்ணம் நமக்குள்ளே இருந்துன்னு வச்சுக்கோங்க, நாம் பாவம் செய்யாமல் இன்னும் கொஞ்சம் பரிசுத்தமாய் வாழ அந்த எண்ணங்கள் நமக்கு சிறப்பாக என்னது இருக்கும். நம்முடைய இருதயத்தில் எப்படிப்பட்ட எண்ணத்தினால் நம்முடைய வாழ்க்கையை கட்டி கொண்டிருக்கிறோம். ஒருத்தரை பற்றி பேசும்பொழுது எப்படிப்பட்ட எண்ணங்கள் நமக்குள் இருக்கிறது, ஒருத்தங்களை பார்க்கும்போது எப்படிப்பட்டதான எண்ணங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. நம்ம எல்லாரும் மரியாதையாக நடத்த நினைக்கிறோம், நாம் எத்தனை பேரை மரியாதையாக நடத்துகிறோம் அப்படின்றத நாம் உணர்ந்தோம் என்றால், ஆதி தகப்பன் ஆதாம் பாவம் செய்தான். ஆனால் ஆண்டவர் நம்மை பெரிய பெரிய பாவங்கள் செய்யாமல் பரிசுத்த ஆவியானவர் நம்மை காப்பாற்றுவாராக. ஹல்லேலூயா. தேவன் எப்படிப்பட்ட வாழ்வு மனுக்குலத்துக்கு வைத்திருந்தார் அப்படின்னா, வியாதி, கடன், கண்ணீர், விபத்தில்லாத வாழ்க்கை, கெமிக்கல் ஃப்ரீ. பாருங்க, அவரை போல நாம் இருந்தோம். மிருகங்கள் காயப்படுத்தாத ஒரு வாழ்க்கை, நாம் வாழும் வாழ்வை மனிதனுக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைத்திருந்தார். ஆனால் நமக்கு தான் புத்தியே கிடையாது, எல்லாமே லேட்டாக என்னது வரும். முதல் காஸ்டியூம் டிசைனர் ஆண்டவர் தான், முதல் சர்ஜனும் ஆண்டவர் தான். அங்கே ஏவாளுக்கு ஆதாமுக்கு மயக்கத்தை கொடுத்து ஆண்டவர் ஏவாளை என்ன செய்கிறார்? உருவாக்குகிறார். நீங்களும் நானும் தேவனால் உண்டானவர்கள். நீங்களும் நானும் விக்கிரகத்துக்கு படைத்ததை ஒரு நாளும் என்ன செஞ்சிடக்கூடாது, சாப்பிடக்கூடாது. நீங்களும் நானும் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை இடத்திலே போய் என்ன செய்யக்கூடாது, நிற்கக்கூடாது. ஏனென்றால் நீங்களும் நானும் தேவனால் உண்டானவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. எங்கே நம்முடைய மனம் இருக்கிறதோ அங்கே நாம் போக நினைப்போம். ஆலயத்தை குறித்து, தேவனை குறித்த நினைப்பு இருக்கும் என்றால் நம்முடைய கால்கள் யாருமே சொல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய கால்கள் ஆணுடைய சமூகத்திலே வந்து நிற்கும். ஆமென், அல்லேலூயா. நம்முடைய மனம் தேவன் பக்கமாக திரும்பட்டும். ஏதேன் தோட்டத்திலே முதல் மனிதன் விழுந்து போனான். ஆனால் ஆதி தகப்பன் அவன் விழுந்து போன இடத்தை கர்த்தர் அவருடைய வல்லமையினாலே நிறைத்து ஆண்டவர் நமக்கு பரலோக ஒரு வாழ்க்கை என்ன செஞ்சிருக்கிறார், வைத்திருக்கிறார். இன்றைக்கு ஏதேன் தோட்டம், சபையை கர்த்தர் நமக்கு ஏதேன் தோட்டமாக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கவனக்குறைவுகள் மாறட்டும், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற கீழ்ப்படியாமைகள் மாறட்டும், பாவத்துக்கு துணை போகிற அனுபவங்கள் மாறட்டும். இந்த வார்த்தைகளினாலே கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி எழுமி நின்று நாம் எதிர்நாணித்து அறிந்தோமானால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஆமென். எழுமி நின்று அப்படி சேரில் இருக்கிறவங்க அப்படி கொஞ்சம் மட்டும் முன்னாடி வாங்க. உங்களுக்கு சேர் தேவைன்னா நீங்கள் அந்த ஃப்ரண்ட் ரோவில் உட்காந்துக்காங்க. கொஞ்சம் முன்னாடி வாங்க, நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆமென், ஸ்தோத்திரம். ஒரு 2 பிள்ளைங்க இந்த கவரை மாத்துறீங்களா? அல்லேலூயா. நல்ல வார்த்தைகள். ஆதி தகப்பன் ஆதாம், ஆமென், நம்மை பாவத்துக்குள்ளே தள்ளிவிட்டான். ஆனால் நம்முடைய பரலோக தகப்பனாய் இந்த பூமியிலே வெளிப்பட்டதான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, ஆமென், ஸ்தோத்திரம், நம்மை பரலோகத்திற்கு தகுதியுள்ளவர்களாய் மாற்றினார். ஆதாம் என்ன பாவத்துக்குள்ளே நம்மை தள்ளிவிட்டானோ, ஆனால் ஆண்டவராகிய இயேசு அந்த பாவத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி இப்படி ஒரு ஆனந்த பாக்கியத்தை அவர் நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஃப்ரீயா இதுவரை நீங்கள் அப்படி பண்ணிக்கிடலாம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி, நன்றி. நமக்கு முன்பதாக